கமிட்டியா அண்ட் அரண் திட்ட ஒருங்கிணைப்பாளர்களா, அரணோட இயக்குநர்களா அண்ட் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸாக இருந்து ஸோ அவங்களோட பங்கை வந்து தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக கொடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரையுமே ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய நம் அரண் ஆண்டு விழாவோட 2ஆம் பாகத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு ரவீந்திரன் நடராஜன் அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் நமது முன்னிலை விருந்தினர்களாக வந்திருக்கும் திருமிகு ஜாஸ்மின் மற்றும் திரு வரதராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அண்ட் இன்முகத்தோடு இங்கே அமர்ந்திருக்கும் நம்ம அரணோட வாலண்டியர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம விழாவை ஒரு தமிழ்தாய் வாழ்த்தோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரவீந்திரன் நடராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ சாரை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம ஈவெண்ட்ஸ்குள்ளே போகும்போது பார்க்கலாம். அவர்களை கௌரவிக்க நமது டவுன் ரோட் அண்ட் எம்பவர்மெண்ட்டோட டைரக்டர் மிஸ்டர் ஹரிகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ அண்ணா. இருக்கும் மிஸ்டர் வரதராஜன் விவேகானந்தா பள்ளி குழுமத்தின் தாளாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ சார் வந்து அரண் மூலியமாக ஆர்டிஇ திட்டத்தின் கீழே, அதாவது ரைட் டு எஜுகேஷன் திட்டத்தின் கீழே பல பழங்குடியின மாணவர்களை தங்களோட பள்ளியில் பயிலக்கூடிய வாய்ப்பை வழங்கி அரணுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி அந்த பசங்களுக்காக பல சமூக மாற்றங்களை உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ சாருக்கு நினைவு பரிசினை வழங்கிட நம்மளோட பிளட் டொனேஷன் விங்கோட டைரக்டர் திரு கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ அண்ணா. அடுத்ததாக நமது முன்னிலை விருந்தினர் வந்து நம்ம உயர்கல்வி திட்டத்தின் மூலமா படிக்கக்கூடிய பழங்குடி மாணவி ஹரிணியோட ஃபுல் காலேஜ் ஃபீஸ் சப்போர்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லைங்க, அரண்ல என்விரான்மெண்ட் விங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்குமே மேமோட கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ மேம்க்கு நினைவு பரிசினை வழங்கிட நமது திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமிகு மோகனப்பிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Thank you so much for coming today ma'am. Thank you அக்கா. ஸோ எல்லாருமே வைப் பண்ண ரெடியாக இருக்க. நம்ம சுட்டீஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வெல்கம் அபிமன்யு, கோகுலகண்ணா, நித்தீஸ்வர். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். புகழரசி, பிரகதி, தனிஷ்கா, தனேஷ், தமிழினி, ஜித்தீஸ்வர், உமிகா ஸ்ரீ, யுவஸ்ரீ ஆன் த ஸ்டேஜ்.
அசத்தின சுட்டீஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு கை நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அரணுடைய டேல் ஆஃப் வாலண்டரிசம் தான். ஸோ அரனோட நாயகன் அப்படின்னு பார்த்தோன்னாலே நம்ம டேல் ஆஃப் வாலண்டரிசம் தான். ஸோ நீங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கும் டேல் ஆஃப் வாலண்டரிசம் இதோ திரையிடல், இதோ உங்கள் பார்வைக்காக. நம்மளை சுற்றி தினமும் நடக்கிற விஷயங்களை பார்க்குறோம், கவனிக்கிறோம், கடந்து போகிறோம். நம்ம பார்க்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நடுவில் ஒரு அமைதியான இருள் சூழ்ந்த இடைவெளி இருக்கு. அங்கதான் பல வாழ்க்கைகள் ஒளியை தேடி போராடிக்கிட்டு இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திருப்பரங்குதூர் தொழிற்சாலைகள் நிறைந்த நகரம், சமத்துவத்தை நிலைநாட்டிய ராமானுஜர் பிறப்பிடம்னா நமக்கு தெரியும். அதே திருப்பரங்குதூரோட இன்னொரு பக்கம் புத்தகத்துக்கு பதிலாக பொறுப்பு சுமக்கும் கைகள், அடிப்படை உரிமைகளுக்காக ஆண்டுகளா காத்திருக்கும் பழங்குடியின மக்கள், பாதுகாப்பே இல்லாம இருக்க சாலைகள், கவனமா போன கத்தி கூச்சலிடும் பள்ளங்கள், இருந்த இடமே தெரியாமல் வளர்ச்சி என்ற பேருல வேரோட அழிந்த மரங்கள், ரத்த தட்டுப்பாடு அதிகரித்து இருக்கும் அரசு மருத்துவமனைகள். நாம தினமும் ஒரே பாதையை தான் கடந்து போறோம். ஆனா அதே பாதைகள்ல யாரோ ஒருத்தர் தங்களோட வாழ்க்கையை சமநிலைப்படுத்த போராடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு சாதாரணமா தோன்ற விஷயங்கள் பலருக்கு சவாலா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே உலகத்துல தான் வாழ்றோம். ஆனா இந்த உலகம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. இதெல்லாம் எப்படி மாத்த முடியும்? மாற்றுன்றது எப்பவுமே பெரிய மேடைகள்ல தான் தொடங்கணும்னு இல்லை. சில நேரங்கள்ல அது ஒரு சின்ன இடத்துல கூட ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவை தன்னார்வம். இந்த சமூகத்தை இப்போ இருக்கிற நிலையிலிருந்து ஒரு அங்கலமாச்சும் மேல தூக்கிட முடியுமான முயற்சி பண்றாங்க இல்லையா, அதுதான் தன்னார்வம். அதிகாரத்தின் போக்குல மேற்கொள்ளப்பட்ட பல அநீதிகளுக்கு இன்னைக்கும் குரலா தொடர்ந்து ஒலித்து கொண்டிருப்பதுதான் இந்த தன்னார்வம். அப்படி திருப்பெரும்புதூரை சேர்ந்த 10 தன்னார்வலால மே 1, 2021 உழைப்பாளர்கள் தினத்துல தொடங்கப்பட்டுதான் அரண். இது வெறும் கதை இல்ல, இது இன்னும் எழுதப்படாத, இனி எழுத போகும் வரலாறு. அதை எழுத போறது தன்னார்வத்தை மட்டுமே முழு நோக்கமா கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க தொடங்கப்பட்ட அரணமைப்பு கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நலிவடைந்தோர் நலன், இரத்த தானம், சாலை பாதுகாப்பு போன்ற 5 துறைகள்ல ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்காக தன்னார்வ பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. கல்வித்துறையில 90க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகளுக்கு இலவச கற்றல் மையங்கள், 7 மாணவ மாணவியர்களுக்கு பொது தேர்வு வழிகாட்டல், உயர்கல்வி உதவித்தொகை, கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 4 பழங்குடியின மாணவர்களுக்கும் அரண் ஆதரவாளர் உதவியுடன் 1 மாணவிக்கும் தனியார் பள்ளியில ஆங்கில வழி கல்வி பெற உதவி செஞ்சுட்டு வராங்க. அரண் தன்னார்வலர்கள் திருப்பெரும்புதுரை சேர்ந்த 2 அரசு பள்ளிகள்ல பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களாக இணைந்து அரசு பள்ளிகளின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் நலனுக்காகவும் பங்களித்துட்டு வராங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில விழிப்புணர்வு அமர்வுகள், பசுமை தொழிலகம், வீட்டுக்கு வீடு மரம், மாதம் ஒரு மரம் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலமா மரக்கன்றுகள் நடவு செஞ்சு பாதுகாத்துட்டு வராங்க. மொடைன், இன்ஃபேக்ட், தினாஷ் போன்ற நிறுவனங்களுடன் கைகோர்த்து பசுமை இயக்கங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. 2 கரைக்காடுகள், 3 குறுங்காடுகள் என திருப்பெரும்புதூரின் பசுமையை அதிகரிக்க பங்களித்துட்டு வராங்க. நலிவடைந்தோர் நலத்துறையில இந்த சமூகத்தோட விளிம்பு நிலையில உள்ள பழங்குடியின மக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற பணிகளை செஞ்சுட்டு வராங்க. ரத்த தான துறையில வருடாந்திர ரத்த தான முகாம்களை ஒருங்கிணைக்கிறது, அவசர ரத்த தேவைகளுக்கு தன்னார்வ ரத்த கொடையாளர்களை ஒருங்கிணைக்கிறது, ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது போன்றவற்றை பண்ணிட்டு வராங்க. கடந்த ஆண்டுல மட்டும் 38 அவசர ரத்த தானங்களை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரண் தன்னார்வ ரத்த தான முகாம்கள் மூலமா 193 யூனிட்ஸ் ரத்தம் அரசு மருத்துவமனைகளுக்கு கிடைக்க வழிவகை செஞ்சிருக்காங்க. சாலை பாதுகாப்பு துறையில பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பின் குறைகளை மனுக்கள் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காண்பது போன்றவற்றை சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பண்ணிட்டு வராங்க. கடந்த ஆண்டுல மட்டும் 60க்கும் மேற்பட்ட மனுக்கள் மூலம் திருப்பெரும்புதூரின் சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தீர்வு கண்டிருக்காங்க. இப்ப சொன்ன 5 துறைகளிலும் பல திட்டங்களை இயக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு துறைக்கும் இயக்குநர்களும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் இருக்காங்க. இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பட்டாளத்தை இவங்க உருவாக்கி இருக்காங்க. கண்டிப்பா நிதி இல்லாம எதையும் செய்ய முடியாது. இவங்களோட நிதி பங்களிப்பாளர்கள் இவங்க மேல வச்சிருந்த அன்பும் நம்பிக்கையும் அசைக்க முடியாத ஆலமரமா இருக்கு. இது மட்டும் இல்லாம அரசு துறைகளோடு சேர்ந்தும் பல தோழமை அமைப்புகளோடு சேர்ந்தும் இவங்க சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்திட்டு வராங்க. அரண்னா
கவசம் அல்லது பாதுகாப்புன்னு பொருள். ஒரு கவசம் போர் வீரர்களை காப்பது போல அரண் தன்னார்வலர்கள் இந்த சமூகத்தின் மீதும் சக மனிதர்கள் மீதும் கொண்ட பேரன்பின் காரணமாக சமூகத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இரவும் பகலுமா செயல்பட்டுட்டு வராங்க. அப்படி என்னப்பா செஞ்சிட்டீங்கன்னு நீங்க கேட்டா அதுக்கு பதிலா அரணோட சில முக்கிய மேற்கற்களை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். கடந்த 5 ஆண்டுகள்ல 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களோட பங்களிப்போட 12,000க்கும் மேற்பட்ட தன்னார்வ நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சிருக்காங்க. தொழில் நகரான திருப்பெரும்புதூர்ல பூங்காக்களோட எண்ணிக்கை மிக குறைவு. சமூக உறவை அதிகரிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பாக விளையாடவும் பூங்காக்களோட தேவை அதிகமாவே இருக்கு. இதை உணர்ந்ததால அரண் தன்னார்வலர்கள் திருப்பெரும்புதூர்ல இருக்கக்கூடிய 3 பூங்காக்களை சுத்தம் செய்து அந்த பகுதியில் உள்ள சிறுவர்களையும் ஈடுபடுத்தி மரக்கன்றுகள் நட்டு பராமரித்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம திருப்பெரும்புதூர்ல இன்னும் பூங்காக்கள் தேவை இருப்பதை அரசின் கவனத்திற்கு மனுக்கள் மூலம் கொண்டு சென்றுள்ளார்கள். திருப்பெரும்புதூர் நெடுஞ்சாலையில குவிந்து கிடந்த மண், தூசு, மேடு பள்ளங்கள், ஒழுங்கற்ற சாலை விரிவாக்க பணிகள், போதிய தெருவிளக்குகள் இல்லாமல் இருசூழ்ந்த சாலைகள், விளக்குகள் அமைக்கப்பட்ட போதும் எரியாமல் இருக்கும் தெருவிளக்குகள், இவற்றின் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகளும் நடந்து செல்லும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையை கவனித்த அரண் தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு நெடுஞ்சாலையில் இருந்த மண்ணை அகற்றியும் தேவையான இடங்களில் ஒளி பிரதிப்பான்கள், முன்னெச்சரிக்கை பலகைகள் என தாமாக முன்வந்தும் பலவற்றை மனுக்கள் மூலமாக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் சாலை பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்காங்க. ஒரு சமூகத்துல எல்லோருக்கும் சமமான அணுகல் கிடைக்காத போது அந்த சமூகத்தோட வளர்ச்சி ஒரு புறமா மாறிடுது. அப்படி இந்த சமூகத்திலிருந்து ரொம்பவே விலகி இருந்த 90க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகளுக்கு அரண் கற்றல் மையங்கள் மூலமா அவர்களின் தலைமுறையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமான கல்வியை வழங்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளோட தனி திறமையை வளர்க்கும் விதமா அபாகஸ் வகுப்பு, தட்டச்சு வகுப்பு போன்றவற்றில் ஈடுபடுத்தி அவர்களின் தனித்திறமையை மேம்படுத்திட்டு வராங்க. சமூகத்திலிருந்து விலகியே இருந்த இந்த குழந்தைகளுக்கு வெளி உலக அனுபவத்தை அதிகரிக்கும் பொருட்டு புத்தக கண்காட்சி, புற்றி சுற்றுலா, இண்டஸ்ட்ரியல் விசிட் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்துட்டு வராங்க. அரசு பள்ளிகள்ல பயிலும் மாணவர்களுக்கு பல வாழ்க்கை கனவுகள் இருக்கு. ஆனா அந்த கனவுகளை எப்படி அடைவது என்ற வழிகாட்டுதல் இல்லாம தவிக்கிறாங்க. இதை உணர்ந்ததால அரண் தன்னார்வலர்கள் திருப்பெரும்புதூரை சார்ந்த 150க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழில் வல்லுநர்கள் துணையோடு பிரத்யோக கரியர் கைடன்ஸ் அமர்வுகளை ஒருங்கிணைச்சிருக்காங்க. இது மூலமா 25 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் கல்வியாண்டுல அரண் உயர்கல்வி திட்டம் மூலம் பயன்பெற போறாங்க. அரண் தேர்ந்தெடுத்த பாதை அவ்வளோ எளிதா இல்லை. ஆனா இவங்க சந்திச்ச ஒவ்வொரு சவாலும் அரணோட பயணத்தை இன்னும் வலுப்படுத்துச்சு. கடந்த ஆண்டுல மட்டும் இவங்க பண்ண சில சம்பவங்களை சொல்றேன், கேளுங்க. திருப்பெரும்புதூர் தொழிற்சாலைகள் நிறைந்த நகரம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓய்வே இல்லாம ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்துல பச்சை பசேல் என்ற மரங்களையும் பல பறவைகளின் பாடல்களையும் ஒரு சேர நாம பாக்குற வாய்ப்பு கிடைக்கிற இடம் திருப்பெரும்புதூரின் முதல் குறுங்காடான எழில்வனம். ஒரு காலத்துல புல்லு கூட முளைக்காத வளமற்ற நிலமா இருந்த இடம் இன்னைக்கு அரண் தன்னார்வலரோட கடின உழைப்பாலும் வேர்வையாலும் 6500க்கும் மேற்பட்ட மரங்கள், பல வகையான பறவைகள், பட்டாம்பூச்சிகள்னு பல்லுயிர் வாழும் இருப்பிடமா உருவாகி இருக்கு. இந்த காட்டை அழிச்சு அந்த இடத்துல ஆர்டிஓ அலுவலகம் கட்ட அரசு துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வளர்ந்து வரும் நகரான திருப்பெரும்புதூருக்கு நிச்சயம் ஆர்டிஓ அலுவலகம் தேவை. ஆனா 6500க்கும் மேற்பட்ட மரங்களை அழிச்சிட்டு ஒரு வளர்ச்சி வந்தா அது உண்மையாவே வளர்ச்சியா? சரி, இந்த ஊர்ல இருக்கிற ஒரே கிரீன் என்விரான்மெண்ட் இந்த இடம் தான். ஃபாரஸ்ட்டை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்றோமோ அதே மாதிரி தான் இதுவும். இது கண்டிப்பா இந்த ஊருக்கு தேவைன்னு எனக்கு மனசுக்கு பட்டுது. எழில்வனத்தை காப்பாற்ற 100ல் 1% வாய்ப்பு குறைவா இருக்குன்னு பலர் சொன்னாங்க. இருந்தாலும் அரண் தன்னார்வலர்கள் வெயில், மழை, புயல்னு பார்க்காம தங்க குழந்தை போல வளர்த்த மரங்களுக்காக குரலா நின்று சட்ட போராட்டம் நடத்தி சாத்தியம் இல்லைன்னு சொன்ன உலகத்துக்கு எப்படி சாத்தியப்படுத்தலாம்னு நிரூபிச்சாங்க. அது அரண் வந்து இந்த எழில்வனத்துக்காக போராடி மீட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன். நானும் ஒரு சக மனுஷன் தான். எனக்கும் வந்து மரங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. அதனால நான் அரண் அமைப்புக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நம்ம ஊரை சுத்தமா வச்சு நம்மளோட அன்றாட நாளை சுலபமாக்குறது தூய்மை பணியாளர்கள் தான். ஆனா அவங்களோட வாழ்க்கை அவ்வளவு சுலபமா இல்லை. திருப்பெரும்புதூர் நகராட்சியில பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா வீட்டுமனை பட்டா கிடைக்காம போராடிட்டு இருந்தாங்க. 1994 தொடங்கின இந்த போராட்டம் அரண் தன்னார்வலரோட முயற்சியால டிசம்பர் 6, 2025 சமத்துவ நாளான அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு பட்டா கிடைக்க பெற்றார்கள். ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு எங்களுக்கு தெரியாது, ஒரு பெரிய அதிகாரிகளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியாது. எல்லா உதவியும் அவங்க தான் சார் பண்ணாங்க. சுமார் நாங்கள் 40-45 வருஷமாக போராடின்னு இருந்தோம்.
அப்பத்துலேருந்து போராடியும் வராமல் இருந்தது. ஆனால் இப்போ இவங்க முயற்சியில் தான் எங்களுக்கு பட்டாவே கிடச்சிதுங்க ஐயா. அவன் பட்டா கொடுத்தா ரொம்ப தெனாட்டில் ஆகிடுவான் அப்படின்னு என்கிட்ட கோட் நேரத்துக்கு அவங்களுக்கு போய் வேலை செய்யணும். இப்போ எங்களுக்கு 2 சென்ட் இடம் அங்கே மண்ணூரில் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. வீடும் இப்போ கட்டி முடிகிற கண்டிஷனில் வந்துட்டு. தீண்டாமை ஒரு பெருங்கொட்டுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமான பள்ளிக்கூடத்திலேயே ஒரு பழங்குடிய மாணவியும் அவரது குடும்பமும் சாதி அடிப்படையிலான வன்முறைக்கு உள்ளானாங்க. அவங்களுக்கு உறுதுணையா களத்துல நின்று போராடி நீதி பெற்று கொடுத்தாங்க அரண். மூஞ்ச பத்துல வாந்தி வரும்போது முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எச்எம் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அரண் மூலியமா தான் எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, இதை தெரிஞ்சுக்கணுமே, இந்த அளவுக்கா எங்க மேல இந்த மக்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு வெண்பொருமா இருக்காங்க. இன்றைய காலத்துல பல இளைஞர்களுக்கு தவறான பாதையில செல்லும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. திருப்பெரும்புதூரில் உள்ள விளையாட்டு மைதானம் பல இளைஞர்களை நல்ல பாதையில் நிலைத்திருக்க உதவி இருக்கு. இந்த மைதானத்துல பயிற்சி பெற்ற பலர் இன்னைக்கு பல்வேறு அரசு பணிகள்ல பணியாற்றிட்டு வராங்க. இத்தகைய முக்கியத்துவம் கொண்ட இந்த மைதானம் சாலை விரிவாக்க பணிக்காக அகற்றப்படலாம்ன்ற தகவல் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து அரண் தன்னார்வலர்கள் தொடர் மனுக்கள், கையெழுத்து இயக்கம், மனித சங்கிலி போன்ற நடவடிக்கைகள் மூலம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவர்களோட முயற்சியால இன்னைக்கு திருப்பெரும்புதூர் மைதானம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. தனி ஒரு ஆளா நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது தான் அரண் அமைப்பு வந்து இந்த விஷயத்துல இறங்கினாங்க. கிரவுண்டோடைய முழு டயக்ராமையும் மாற்ற அளவுக்கு மாற்றி அரசாங்க சைட்ல இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே எப்படிதான் இவ்வளவு பண்றாங்களோன்னு வியப்பா இருக்கா. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் நம்பிக்கையும் தன்னார்வ பணிகள் மூலமாகவும் நிதி பங்களிப்பின் மூலமாகவும் அரண் செயல்பாடுகளாக வழங்கி வரும் உங்களை போன்ற நபர்கள் இருக்கும் வரை அரணுக்கு அனைத்தும் சாத்தியமே. ஜனநாயகத்துல சமத்துவமின்மையை நீக்கவும் எதிர்க்கவும் நீண்ட நெடிய காலமா மேற்கொண்டு வரும் போராட்டம் இன்னைக்கும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு தன்னார்வம் மட்டுமே முக்கியமான காரணம். அத்தகைய தன்னார்வத்தின் மூலமா எளிய மக்களுக்கு அதிகாரம் வழங்குவதில் ஏற்படும் தடைகளை கடந்து புதிய சமத்துவம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவதுல இன்னையோட இளைஞர்கள் பங்கு இன்னது என்பதை உணர வைப்பதுல அரண் நாளும் வெற்றி கண்டு வருகிறது. இது முடிவல்ல, இது இன்னும் பெரிய பயணத்தின் தொடக்கம். அடுத்த ஆண்டுகள்ல இன்னும் பல தன்னார்வலை உருவாக்க, இன்னும் பல சமூக மாற்றங்களை சாத்தியப்படுத்த அரண் தனது பயணத்தை தொடரும். ஏதோ லக்ல கொஞ்ச நாள் செஞ்சிட்டீங்க, லாங் ரன்ல உங்களால முடியாதுப்பா. யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டவுன் தான். நமக்கு இருக்கிறது 2 சாய்ஸ் தான். இதுதான் நம்ம விதின்னு நடக்கிறதுலாம் பார்த்துட்டு அமைதியா போறது, இன்னொன்னு இறங்கி எல்லாத்தையும் மாற்ற முயற்சி பண்றது. நம்ம ஹீரோக்கு எப்பவுமே 2வது வழிதான். அது சரி, யார் இந்த ஹீரோ? சொல்லுங்க ஜி, யார் அந்த ஹீரோ? பண்ணியிருக்கோம். ஸோ அதை இந்த 10 மினிட்ஸ்ல பல தரப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த நம்ம வீடியோ எடிட்டிங் டீமுக்கு இன்னொரு தடவை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். விருந்தினர் திரு ரவீந்திரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ சாரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவை ஏவியில் பார்த்துடலாம். அறிவை ஆயுதமாக கொண்டு மாணவர்களிடையே சூழல் பற்றிய விழிப்புணர்வை விதைத்து உயிர்கோளம் செழித்திருக்க வேண்டிய அவசியத்தை எழுத்திலும் செயலிலும் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் ஒருவர். அவரது கேமரா லென்ஸ் நாம் பலர் காணாத இயற்கையின் மறைந்த உலகத்தை திறந்து காட்டுகிறது. வெண்தோல் கழுகு, நீலவால் பஞ்சுருட்டான், சின்ன கொண்டை காட்டுக்கழுகு போன்ற அரிய உயிரினங்களை நம் கண் முன்னே கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய மலைகள் காவு கொடுக்கப்படுகிறது என சமூக அக்கறையுடன் கேள்வி எழுப்புபவர். மற்றொரு பக்கம் காடும் கடலும் எவ்வாறு காக்கப்பட வேண்டும் என சிந்திக்க வைக்கும் சிறுகதைகளின் மூலம் நமக்கு பொறுப்புணர்வை விதைப்பவர். மீள்வதை பற்றி இன்னும் யோசிப்போம், மீண்டு வர மேலும் மேலும் செயல்படுவோம் என மானுடத்தின் விழுமியங்களை உறக்கச் சொல்லும் குரல். சூழல் ஆர்வலர், கானுயிர் புகைப்பட நிபுணர், இறகுகள் அம்ரிதா இயற்கை அறக்கட்டளை நிறுவனர், மதுரையைச் சேர்ந்த பொறியாளர், தமிழ்நாடு அரசு வனத்துறையின் சமூக பாதுகாப்பு தலைமைத்துவ விருது பெற்றவர் திரு ரவீந்திரன் நடராஜன் அவர்களை இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது அரண்.
அமிர்தா இறகுகள் நேச்சர் ட்ரஸ்ட் மூலமா பல 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ரீச் அவுட் பண்ணி ஸோ இது சம்மந்தமான அவேர்னஸை கிரியேட் பண்ணி ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்குமே இந்த விஷயத்தை கடத்துறதுல சாரோட பங்கு மிக பெரிதாக இருக்குது. ஸோ இந்த சொசைட்டியில் பல தாக்கங்களை வந்து சார் நிகழ்த்திட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லை, மதுரை, ஸோ சாரோட நேட்டிவ் வந்து மதுரை. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை நேச்சர் கல்ச்சரல் ஃபவுண்டேஷன் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு 23 எக்கோலாஜிக்கல் ஸ்பாட்ஸை ஸோ அது விஷயம் வந்து பங்களிச்சதில் சாரோட விஷயமே நிறைய வந்து அடங்கியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி பல குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை கதைகள் மூலயமா பல புக்ஸை வந்து பப்ளிஷ் வந்து சார் பண்ணியிருக்காங்க. இப்போ சார் நம்மளுக்காக தன்னார்வ அமைப்புகள் ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி அவருடைய சிறப்புரையை வழங்க இருக்காங்க. த ஸ்டேஜ் இஸ் ஓவர் டு யூ சார். அனைவரையும் சந்திக்க இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரண் குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எனக்கு கொடுத்த தலைப்பு அப்படிங்கிறது என்ஜிஓ எதற்காக தேவை. இப்போ நமக்கு பசிக்குதுன்னா கேட்டால் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். இதுக்கு இடையில எதுக்கு ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ கிட்டத்தட்ட என்ஜிஓ அப்படிங்கிறது மக்களுக்கும் மக்களை வழிநடத்தக்கூடிய அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய சில விஷயங்களை எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத அறிஞ்சு அதற்கான ஒரு அழுத்தத்தை தன்னால் முடிந்தால் நிறைவேற்றி கொடுக்கவோ, இல்லை இது அரசாங்கத்தால் முடியும் அப்படின்னா அரசாங்கத்திட்ட அதை எப்படி முறையாக கேட்டு அதை வாங்கி கொடுக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு வேலையை செய்கிறது தான் இந்த தன்னார்வல தொண்டு நிறுவனம் அப்படிங்கிற இந்த என்ஜிஓங்கிற அமைப்பு. ஸோ பொதுவாக இந்த சொல்லுவாங்க இல்லையா, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி விழும் அப்படிங்கிற மாதிரி இந்த என்ஜிஓஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் அந்த மாதிரியும் அடி விழும். ஏன்னா என்ஜிஓஸ் ஜென்ரலாக ஒர்க் பண்ணுறது வந்து 2 டைப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று, அவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ரிசோர்ஸை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சில இடங்களில் செயல்படுவாங்க. இன்றைக்கி ஒருத்தர் பசின்னு வர்றாரு அப்படின்னா அவரை பசியை போக்குறதுக்கு ஒரு அன்னதானம் பண்ணலாம். சில திருவிழா காலங்கள், தீபாவளி இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா சாலையோரத்தில் இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல சட்டை கூட இருக்காது. அப்போ அவங்களுக்கு எனக்கு தெரிய நிறைய திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து நிறைய பேர் சட்டைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. கொரோனா காலம் அந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய உதவிகள் பண்ணலாம். இதெல்லாம் அந்த நேரத்துக்கு அப்போ தேவைப்படக்கூடிய சில விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடியது. ஆனால் அதே இதில் லாங் டேர்ம் ரிசோர்ஸாக அவங்க ஏற்படுத்தி கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் தலைமுறையாக படிக்கணும்னு நினச்சி வரக்கூடிய ஒரு மாணவர்களை தேர்வு செய்து ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் அவங்கள படிக்க வச்சு அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேலை ஆதாரத்தையும் வாங்கி கொடுத்து அவங்கள இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்த ஒரு மனுஷனாக நிற்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த லாங் டேர்ம் விஷன்ஸ் இருக்கிறவங்கனால தான் இது முடியும். இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னும் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு போனோம் அப்படின்னா, இயற்கையின்பால் அன்பு செலுத்தி அதற்காக நம்மளுடைய வளர்ச்சிகளில் சில விஷயங்களை குறைச்சிக்கிட்டு சில விஷயத்த எப்படி அதை சொன்னாங்க இல்லையா, இந்த பிளே கிரவுண்டு விஷயம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எது ஷார்ட்கட்டாக அரசாங்கத்துக்கு முடியுமோ அவங்க அதுக்குள்ளே தான் போக பார்ப்பாங்க. அந்த எழில் வனத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு உழைச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு அரசு அலுவலகத்தை ஏற்படுத்துறதுக்கு யோசிக்காத ஒருத்தர்னால தான் முடியும். அப்போ அவங்களுக்கு அந்த வழியை உணர்த்த வேண்டிய சில அவசியம் இருக்குது. ஸோ எங்களுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை வந்து நான் தனிப்பட்டு என்னையை முன்னிலைப்படுத்தி பேசலை. இது எல்லாமே நாங்கள் குழுவாக தான் மதுரை மாவட்டத்தில் செஞ்சோம். ஸோ மதுரை மாவட்டத்தில் இருந்து நிறைய கிரானைட் ஹிலாக்ஸ் இருக்குது, பாறைகளாக நிறைஞ்ச. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய மலைகள் வந்து மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 30-40 மலைகள் இருக்குது. ஸோ இந்த மலைகளை ஒரு காலத்தில் இந்த கிரானைட் மாஃபியாஸ் அப்படிம்பாங்க,
அவங்க இல்லீகலாக எடுத்து அரசால் அனுமதிக்கப்பட்டதுக்கும் மேலே அந்த இடத்த அழித்து அந்த இடத்தினுடைய நீராதாரங்களையும் அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச வெகுமதி என்ன அப்படின்னா, தொடர்ந்து 9 வருடம் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அவார்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு. அப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதனுடைய பாதிப்பு அடைந்த மக்களோட வழி என்ன அப்படிங்கிறத அங்கே யாருமே எடுத்து சொல்லலை. கிட்டத்தட்ட அவங்க கை வச்ச இடம் எல்லாமே கிட்டத்தட்ட 5th and 6th செஞ்சுரியில் நம்ம ஹெரிட்டேஜை பேசுகிற ஜெயின் மானுமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிற இடம். அப்போ அதை சட்டப்பூர்வமாக எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்கும் அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல 2014 நாங்கள் செஞ்ச ஒரு வேலை என்னென்னா, சில விஷயங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு சட்டப்படி என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில் சட்டத்தின் துணையோடைய அந்த பிரச்சனையை அணுகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு மலையை சுற்றி நாங்கள் அதோட பயோடைவர்சிட்டி ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட தென்னிந்தியாவிலேயே இல்லாமல் போன ஒரு கழுகினத்தை வந்து அங்கே நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணோம். லெகர் ஃபால்கன் அப்படிங்கிற ஒரு சின்ன கழுகு, ஒரு நம்ம வளர்ந்த கோழி குஞ்சை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஒரு காலத்தில் தென்னிந்தியா மொத்தமும் இருந்த அந்த கழுகினம் நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணப்போ ப்ரீடிங் பேரை ஒரே ஒரு பேர் தான் மொத்த தென்னிந்திய பகுதிக்கும், 5 மாநிலங்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ப்ரீடிங் பேர் தான். ஸோ அதை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அதை நியூஸில் கொடுத்து அதை சென்சிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் முதல்ல கிளம்பி வந்தவங்க யாருன்னா இந்த பேர்ட்ஸை ஃபோட்டோகிராஃப் பண்ணுறவங்க. எங்கெங்கிருந்தோ பெங்களூர்லேருந்து வர்றான், இதிலேருந்து வர்றான், எங்கெங்கிருந்தோ ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சி வந்து இந்த அரிட்டாப்பட்டிக்கு விசிட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊர் மக்களை நாங்கள் எஜுகேட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த நிலத்தினுடைய தேவை நமக்கானது மட்டுமில்லை, இந்த சூழலுக்கானது அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவை அங்கே புரிய வச்சோம். ஸோ அப்போ அதை புரியும் போது என்ன ஆகுதுன்னா, இது என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் ரிலேட்டடாக பேசு பொருள் ஆகுது. அது சம்மந்தப்பட்டு நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சூழலில் எத்தனை இது எல்லாமே ஒரு சின்ன புள்ளியில் துவங்கினது தான். ஆனால் அந்த புள்ளியில் நீங்கள் எவ்வளவு தூரம் பயணப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ நம்மளை மாதிரி என்ஜிஓஸ் அது எதனாலும் நம்ம எடுத்துக்குவோம். அது ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும், லாங் டேர்மாக இருக்கட்டும். நிறைய பேர் இந்த என்ஜிஓஸை பார்த்து எல்லோரும் சொல்லுவாங்க. அது குறிப்பாக இந்த அன்னதானம் போடுறவங்கள நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பசிக்கு சாப்பாடு போடுறது எப்படி இருக்குன்னா, பசிக்கு வெறும் மீனை பிடிச்சி கொடுக்கறது, அதுக்கு நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு. பசிச்ச வயதோடு இருக்கிறவன் எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கற்றுக்கிற பொறுமையிலையா இருப்பான்? அப்போ அவன் பசியை நீங்கள் போக்குனா மட்டும்தான் அடுத்து அவன் மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத அவன் கற்றுக்குவான். ஸோ அப்போ இந்த சிறு சிறு உதவிகளை அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வாங்க. அரணில் நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம், அரணில் நான் பயணப்படணும்னு நினச்சது ஒரு காட்டுலா பயணம். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட், அது பிரேக் ஆகிருச்சு. நான் பாலா பற்றி அது கூட ஒரு நாள் பேசணுன்னு தான் இருக்கேன். சீனி ஒரு அழைப்பு கொடுத்து அந்த பயணம் அதுக்கப்புறம் கைகூடாமல் போச்சு. அது பெரிய வருத்தம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் கழித்து நம்ம அரணுடைய குழந்தைகளுக்கு ஜஸ்ட் இந்த காட்டு உயிர்கள் பற்றி என்ன, பறவைகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வகுப்பு எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். அப்புறம் எழில் வனமெல்லாம் போய் பார்த்துட்டு அங்கே சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே இன்னைக்கு நிறைவாகி போன வாரம் ஒரு தகவல். ஸோ இப்போ பறவைகள் இனப்பெருக்கம் செய்கிற காலத்தில் நிறைய வேறு காலம் இருக்கும். கூடு அமைத்து பறவைகள் இனப்பெருக்கம் செய்கிறது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அப்புறம் இந்த ஏப்ரல் தாண்டி இப்போ நிலத்தில் ஒரு சின்ன குழி தோண்டி அதில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பறவைகள். இப்போ அதை பற்றி தான் நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி பேசும்போது கரெக்டாக ஒரு ரிப்போர்ட் வந்தது. நைட் ஜார் அப்படிம்பாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை. ஆனால் அந்த வார்த்தையை எல்லாரும் வீட்டில் சொல்லி திட்டியிருப்பாங்க. ஏன் பக்கி மாதிரி தெரிகிற அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ அந்த பக்கி அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அது ஒரு பறவையின் பெயர்.
பார்க்க 10 நாள் குளிக்காதது மாதிரி இருக்கும் அந்த பறவை. என்ன ஸோ ஏன் அந்த பறவை மாதிரி இருக்க அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த பக்கி மாதிரி அப்படின்னாங்க. ஸோ அந்த பறவை நம்ம எழில் வனத்துக்குள்ள தரையில் ஒரு குழி தோண்டி முட்டை வச்சது அப்படிங்கிறது இந்த மண்ணிற்கான ஒரு இணைப்பை எழில் வனம் சாத்திப்படுத்தியிருக்கு. இதை விட வேற என்னங்க பெருசா வேணும்? இயற்கையை திரும்ப மீட்டு அந்த நிலத்துல அந்த பறவைக்கான ஒரு வீட்டை தேடி எடுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எழில் வனத்தோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் பார்க்குறேன். சரி, அப்போ இன்னைக்கு சொல்ல போனோம் அப்படின்னா கொல்லங்கடையில் ஊசி விற்கிற கதை தான் நான் எழில் வனத்தில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறது. ஆனால் இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு 6 மாதமாக எனக்கு மனசுக்குள்ளே அரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ என்னை சேர்ந்த இரங்கல் அமைப்பும் எம்என்சி அமைப்பும் மதுரையில் இந்த திட்டத்தை அடுத்த மாதத்துலேருந்து நாங்கள் கொண்டு வர்றோம். ஏன்னா எந்த அரசு அமையுதோ அவங்களுடைய அனுமதியின் பேரில் இதை வந்து அமைக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் நிறைய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க ஆற்றலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியலை. அதற்கான அமைப்புகள் அரண் மாதிரியான அமைப்புகள் மிக 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 குறைவாக இருக்குது. அப்போ நமக்கு எப்படி ஆலமரத்தில் விழக்கூடிய ஒவ்வொரு விழுதும் வேறா மரத்தை தாங்குமோ அது மாதிரி இந்த அரண் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் ஒரு டீச்சர்ஸாக மாறணும். நீங்கள் ஒரு 10 இளைஞர்களை சந்தித்து அவங்கள கொஞ்சம் நேர்வழிப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம சமீபத்தில் சந்திக்கிற ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா இளைஞர்களுக்குன்னு ஒரு சரியான நோக்கம் இல்லை. அந்த நோக்கம் இல்லாத காரணத்தால் அவங்க வேற பாதைக்கு ரொம்ப ஈஸியாக ஈர்க்கப்பட்டு போகிறாங்க. அதை தாண்டி ஒரு அழுத்தம் இருந்தால் கதறி அழுகிறதுக்கு ஒரு அட்வைஸ் கேட்குறதுக்கு ஒரு காது கூட அவங்களுக்கு இல்லை. அதனால ட்ரக்கிட்ட போகிறாங்க. அது இன்னைக்கு அதாவது ஆறுதலாக பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஆனால் அவங்கள ஒரு மயக்கத்தில் வச்சிருக்கிற போதை மருந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. அப்போ அந்த மாணவர்களை நீங்கள் ஒரு குற்றவாளியாவோ நோயாளியாவோ இல்லை சமீபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த வார்த்தையாவோ நீங்கள் சொல்லாதீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வளர்ந்த மூத்தோர்கள் தான். அப்போ அந்த பொறுப்பை நம்ம தான் எடுக்கணும். ஸோ அடுத்த மிஷனாக இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற தன்னார்வலர்களோ யாரோனாலும் சரி அடுத்து ஒரு மிஷனாக எடுங்க. இளைஞர்களை எப்படி ஒரு வழிப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத. ஸோ அப்போ வழிப்படுத்துதல் அப்படின்னா என்ன? அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணும். அவங்களுடைய திறனுக்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அவங்களுக்குள்ள என்ன மன அழுத்தம் இருந்தாலோ அதை கேட்குறதுக்கு ஒரு காது கொடுக்கணும். ஒரு 3 நாளாக நான் அந்த யூடியூப்பில் பார்க்குற சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது எப்படி ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இந்த மே 5ஆம் தேதி தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு கடுமையான வார்த்தை தெரியுமா? ஒரு வீட்டில் ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளை நம்மளை விட்டு போகிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு வலி மிகுந்த ஒரு விஷயம். அது அவ்வளவு சாதாரணமாக நம்ம பேசி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பெற்றோர்கள் நம்ம தான் சொல்லணும். இது ஜஸ்ட் லைக்காக தாண்டி போகிற விஷயம் இல்லை. அப்போ இளைஞர்களுக்கான சரியான காதுகளை நம்ம அறிமுகப்படுத்தணும். முடிஞ்சால் அரண்ல இருந்து இந்த மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தன்னார்வல அமைப்பு அப்படிங்கிறது நம்ம இதை மட்டும்தான் செய்யணும்னு எதுவுமே இல்லை. இந்த சமுதாயத்துக்கு அப்பப்போ வர்ற தலைவலி காய்ச்சல் வயிற்று வலிங்கிற மாதிரி எதுக்கு என்ன மருந்து கொடுத்தா சரியாகுமோ அந்த மருந்தை சரியாக கண்டுபிடிச்சி நம்ம அது மாதிரி தன்னார்வல அமைப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் சிம்பிளாக இன்னைக்கு ஒரு நாள் மருந்தில் சால்வ் ஆகும். சில விஷயங்களுக்கு 1 வருடம் கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வரும். ஆனால் அந்த 1 வருடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருங்கால தலைமுறை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழலும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இந்த தலைமுறையின் ஒரு பெரிய வேதனையான விஷயம் என்னன்னா
என்ன இழந்து போக வேண்டிய தலைமுறை இருக்கும் போதே இளைய தலைமுறை இறந்து போவது அப்படின்னாங்க. என் வீட்டில் அந்த மாதிரி 2 கேன்சர் பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம என்ன தண்ணி குடிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம என்ன காற்றை சுவாசிக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இதை தெரிய வைக்கணும் அப்படின்னா இளைய தலைமுறையை நீங்கள் தேடி தேடி போகணும். அவங்கள்ட்ட இந்த கருத்தை முடிந்த அளவுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லையா, இதுக்காகத்தான் முழு நேர பணியாக நாங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பல பள்ளிகளின் அழைப்பின் பேரில் ஹைதராபாத் வரைக்கும் நான் போய் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தேவைகள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கிறவனுக்கு கூட தற்சார்பாக வாழ்ந்துக்கிறது எப்படின்னு தெரியும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு அது சத்தியமாக தெரியவே தெரியாது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான பேசிக்கான விஷயங்களை நம்ம இளைய சமுதாயத்திட்ட எடுத்துகிட்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்குது. ஸோ இதை அரணுடன் இணைந்து எந்த வகையிலெல்லாம் நாங்கள் சப்போர்ட் தர முடியுமோ எல்லா தன்னார்வல அமைப்புகளும் இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் வண்டர். அமைப்புகள் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி சார் பண்ணக்கூடிய பணிகளை வச்சு அவர் பல விஷயங்களை நம்ம கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு அதிகாரத்தில் இருந்து பண்ண முடியாத விஷயங்கள் கூட இங்கே தன்னார்வத்தின் மூலயமா வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து பல வகை அறியப்படாத பறவைகளை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல வழி காட்டுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு தன்னார்வத்தின் மூலயமா பண்ணுறதால அங்கே நம்ம நினைக்கக்கூடிய சேஞ்ச் வந்து அங்கே நிகழுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே நம்ம பல பேர் வந்து இங்கே நம்ம தன்னார்வலர்களாக நம்ம பங்கை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வந்து வரோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறோம், நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டு தான். ஸோ அதுக்கு ஒரு சான்றாக சாரோட ஸ்பீச்சுமே இருந்துச்சுன்னே சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்பீச் சார். ஸோ அடுத்ததாக பெரும் சமூக மாற்றங்கள் எல்லாமே ஒரு சின்ன மனமாற்றத்திலிருந்து தான் வந்து உருவாகுது. ஸோ அது போல தான் நம்ம அரண்ல தொடர்ந்து விளிம்புநிலை மக்களுக்காக நம்ம பல வருடங்களாக களப்பணி ஆற்றிட்டு வரோம். ஸோ அதுக்கு கிடைச்ச ஒரு ரெகனைசேஷனாக இன்னைக்கு ஒரு சமூகமே வந்து ஒரு சேஞ்சை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுலேயுமே மிக முக்கியமாக ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய இருளர் மக்கள் மக்களோட உரிமைகளுக்காகவும் கனவுகளுக்காகவும் தொடர்ந்து இங்கே களப்பணி ஆற்றிட்டு வராங்க. திருப்பெரும்புதூர் இருளர் மக்கள் நல சங்கம்ன்ற சங்கத்தை தொடங்கி ஒவ்வொரு பகுதியிலுமே நிர்வாகிகளாக இருந்து அவங்க மக்களுக்காக தொடர்ந்து சேவை வந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ அவர்களை இங்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன மாற்றம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி நம்ம வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தரோட எஃபர்ட்ஸுமே அவ்வளோ பெருசாக இருக்குது. தலைமுறையாக வந்து அவங்க ஒரு பின்தங்கிய சமூகமாக இருந்து இப்போ வந்து அவங்களோட பேரியர்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணிட்டு ஒரு சேஞ்சை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்கள மேடைக்கு அழைச்சிடலாம். ஸோ அவர்களை கௌரவிக்க நமது முன்னிலை விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு வரதராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே இருளர் மக்களோட நலத்துக்காக, ஸோ அவங்களோட மக்களுக்காக தொடக்கல். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் மூலயமா அவங்கள வந்து நம்ம கௌரவிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ கவிதக்கா, நம்மளோட இருளர் மக்கள் சங்கத்தோட தலைவி, ஒரு சில வார்த்தைகள் நம்ம இந்த தன்னார்வலர்களுக்காக பேசணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே டீமுமே அப்படியே அவங்க கூட வந்து ஜாயின். மாலை வணக்கம். ஸ்ரீபெரும்புதூர் இருளர் மக்கள் நலச்சங்கம் கிட்டத்தட்ட ஒரு நபராக அரண்ல நான் ஒரு வாலண்டியராக வந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு பின்னாடி இப்போ ஒரு 25 பேரை வந்து உருவாக்கியிருக்கோம். இவங்களுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 100 நபர்கள் 200 நபர்கள் கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கவிதாவாக இருந்த டீம் இப்போ ஸ்ரீபெரும்புதூர் இருளர் மக்கள் நலச்சங்கமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அரண் தன்னார்வ அமைப்பு தான். அதில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ஸ்ரீபெரும்புதூரில் இருளர் மக்கள் எல்லாருமே வந்து கூலி வேலை செய்கிறவங்க. அவங்க அதிகமாக
அவங்களுடைய உரிமைக்காகவோ இல்லை அவங்களுடைய உரிமையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ யாரும் வந்து இங்கே முன் வரலை. ஆனால் அரண் அமைப்பு வந்து எல்லாத்தையுமே முன்னெடுத்துக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி மக்களுக்காக நிறைய விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க. அதை இப்போ பழங்குடியின மக்களே இப்போ ஒவ்வொரு பகுதிகள் இப்போ நம்ம சொல்கிற மண்ணூர், காட்ராம்பாக்கம், கோட்டூர், கிளாய், வட்டம்பாக்கம்லாம் சொல்கிறோம். அங்கங்கே பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களே அவங்களுடைய விஷயத்த நாங்களே நேரடியாக இப்போ போய் அரசு அதிகாரியை சந்தித்து எங்களோட குறைகளை நாங்களே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருளர் சங்கமே வந்து முன்னெடுத்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக நான் சொல்கிறேன், பெண்கள்னாலுமே காவல் நிலையம் வந்து போக மாட்டாங்க. நம்ம வந்து கேள்விப்படும், இன்னும் கூட கேள்விப்பட்டு தான் இருக்கோம், போயிட்டு வந்தால் உடனே குளிக்கணும், எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்னு. இப்போ இருளர் சங்கத்தில் பெண்கள் ஆண்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் அவங்களுடைய பள்ளி மாணவர்கள் அந்த பசங்களை பார்த்து இருக்கக்கூடிய வயசு பசங்க வந்து தவறான வழியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக காவல் நிலையத்துக்கு ரெகுலராக மாதத்துக்கு 1 முறை 2 முறை போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் எங்கள் பகுதிக்கு வந்து விழிப்புணர்வு வைக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் வந்து முன்னாடி போகிறாங்க. ஆண்கள் போகிறாங்களோ இல்லையோ, பெண்கள் முன்னாடி போயிட்டு அவங்களோட குறைகளை வந்து சொல்லி அவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி மற்ற குடும்பங்களோ இல்லை மற்ற குழந்தைகளோ பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக செயல்பட்டு இருக்காங்க. இந்த சங்கத்தை உருவாக்கின அரண் தன்னார்வ அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிர்வாகிகள் இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோட்டூர்லேருந்து வந்திருக்காங்க. மதுரமங்கலம் உள்ளார போக்குவரத்து வசதியே இல்லாத ஒரு ஊர். இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி பட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிருந்து அவங்க எப்படி போவாங்கன்றதுமே அவங்களுக்கு தெரியாது. வரும்போது போக்குவரத்தில் பேரம்பாக்கம் வந்து பேரம்பாக்கம்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் பஸ்ஸை பிடிச்சி மறுபடியும் அங்கேருந்து இங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி தான் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இத்தனை நபர்கள் நமக்காக இருக்காங்க. யார் எதை சொன்னாலும், யார் நமக்கு பின்னாடி இன்னும் மிரட்டினாலும் நம்ம இன்னும் தைரியமாக இருப்போம். நம்மளை மாதிரி இன்னும் நம்ம மக்கள் எல்லாருமே உங்களை பார்த்து இன்னும் நமக்கு பின்னாடி பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. நிர்வாகிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பாராட்டுக்கள். தேங்க்யூ அரண் டீம். எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம், ஒரு ஸ்பெஷலான கான்செப்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வாலண்டியரிங் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து வந்து வாலண்டியரிங் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்பேஸாகவுமே அரண் இருந்துட்டு இருக்கிறதுல எங்களுக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. அது ஒரு தனி வைப்னே சொல்லலாம். அவர்களை கௌரவிக்க நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக முன்னிலை விருந்தினராக வருகை தந்திருக்கும் மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக நம்மளோட அரண் மேனேஜிங் ட்ரஸ்டி மிஸ்டர் பாலபிரகாஷ். வாலண்டியரிங் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்பேஸை வந்து அரண் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய டைட்டில் கொடுத்து அவர்களை கௌரவிச்சிடலாம். Thank you, ma'am. Director Mr. Harikumar and Chutti Volunteer Tamilini. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஹரியண்ணா, தேங்க்யூ தமிழி. அடுத்ததாக டாக்டர் மிஸ்டர் கார்த்திக் அண்ட் அவங்களுடைய மிஸ்ஸஸ் பூர்ணிமா கார்த்திக் அண்ட் ஸ்டூடெண்ட் வாலண்டியர் சுதிக்ஷா. அடுத்ததாக அரனோட ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அரணுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் சந்திரபிரியா அண்ட் சுட்டி வாலண்டியர் புகழ். திரு பாலாஜி, நம்மளோட வாலண்டியர் திருமிகு தரணி அண்ட் ஸ்டூடெண்ட் வாலண்டியர் ஆதித்யா. கெரியர் கைடன்ஸில் தொடர்ந்து பல மாணவர்களுக்கு வந்து அவங்களோட வழிகாட்டியாக இருந்துட்டு வராங்க. ஸோ நம்மளுடைய வாலண்டியர்
தேங்க்யூ அண்ணா. அடுத்ததாக நம்மளோட எல்லாருக்குமே வந்து சண்டே ஃபுல்லாக வந்து தேவிகா அக்கா வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பழங்குடியின மாணவர்களுக்கு போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கு தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட் வந்து மிகப்பெரியதாக இருக்குது. அண்ட் நம்ம பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஐடி விங் மூலயமா போஸ்டர்ஸ் அண்ட் வீடியோஸ் மூலயமா வினோதனா வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய பசங்களையுமே நம்ம தொடர்ந்து ஈவெண்ட்ஸ்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய வாலண்டியரிங் ஹார்ஸில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்மளோட வாலண்டியர் விஜயசார், வாலண்டியர் கௌஷிகா அண்ட் பேரரசு ஆவணப்படங்கள் மூலயமா அவங்களுடைய அட்டென்ஷனை ஈர்த்து பல பேரோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களுடைய பசங்களுக்குமே தொடர்ந்து அவங்க கூட சேர்ந்து வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஈவெண்ட்ஸ்லையும். ஸோ அவர்களுக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து நம்ம வந்து கௌரவிச்சர் தான். பல மரங்கள் மீது பேரன்பு கொண்டு தொடர்ந்து நம்ம கூட வாலண்டியரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள ஹானர் பண்ணுறதுல நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ மேம். பில்லஸாக இருக்கக்கூடிய டேரக்டரையுமே நம்ம இப்போ ஹானர் பண்ண போகிறோம். அவர்களுக்கு விருது அளித்திட நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் வரதராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக என்விரான்மெண்ட் விங் டைரக்டர் மிஸ்டர் தமிழ்செல்வன். சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக எழில்வனம் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க் சிஎஸ்கே எனர்ஜி கொடுத்துட்டு வர தமிழ்செல்வன் அண்ணாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக எஜுகேஷன் விங்கோட டைரக்டர் திருமதி சத்யசுந்தரி. எஜுகேஷன் விங் மூலயமா பல விஷயங்களை வந்து கொண்டு சேர்த்துட்டு வரோம். அதுலேயுமே அரண் கற்றல் மையங்கள் மூலயமா பல விஷயங்களை பல சமூகங்களை வந்து நம்ம முன்னிறுத்திட்டு வரோம். அண்ட் கெரியர் கைடன்ஸ் சொல்லிட்டு பல ப்ராஜெக்ட்ஸை வந்து சூப்பராக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்க திருமிகு சத்யசுந்தரிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக ஐடி விங்கோட டைரக்டர் திரு சூரியமோகன். கடல் தாண்டி வர வாலண்டியர்ஸ் எல்லாருமே நம்ம ஐடி விங்கை பார்த்து தான் வராங்க. ஸோ பல விஷயங்களை பல மக்களுக்கு அண்டு நல்லெண்ணெய் கொண்ட உள்ளங்களுக்கு ரீச் பண்ணுற ஐடி விங் டைரக்டர் மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக கோஆர்டினேட் பண்ணி அண்ட் யங்ஸ்டர் எல்லாத்துக்குமே தொடர்ந்து வந்து மென்டார் பண்ணிட்டு வராங்க. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ சூப்பராக இயங்குதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்துட்டு வராங்க. ஸோ தேங்க்யூ மணிராஜனா. அடுத்ததாக அட்மின் அண்ட் அக்கௌண்ட்ஸோட டைரக்டர் திருமிகு கிருஷ்ணகுமாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம நிர்வாகம் சிறப்பாக இயங்கவும் தொடர்ந்து நம்ம பண்ணுற செயல்கள் வந்து மக்களுக்குமே நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்றது சென்றடையவும் அவங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பல பேரை கைடன்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணகுமாரி, மிஸ்ஸஸ் கிருஷ்ணகுமாரி. அடுத்ததாக நம்மளுடைய செக்ரட்டரி திரு விஜயகணபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ பல பேரை வந்து கோஆர்டினேட் பண்ணி நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டு வராங்க அண்ணா. ஸோ அவர்களுக்குமே வந்து பாராட்டுக்கள். நம்ம அரண் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் பெரிய பங்கு வந்து வகிச்சுட்டு வராங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான வாலண்டியர்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோஆர்டினேட்டுமே பண்ணிட்டு வராங்க. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் சார். ஒருங்கிணைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த திட்டங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு அந்த திட்டத்தை பற்றின ஒரு புரிதல் வந்து நம்ம எல்லார் மனதிலையுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பல வாலண்டியர்ஸ், பல ப்ரொஃபஷன், ஸ்டூடெண்ட் அண்ட் ஒரு குட்டீஸ்லேருந்து எல்லாருமே நம்ம கூட வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணி அண்ட் திட்டத்தை பற்றின முழு புரிதலோட ஒரு விஷயத்தை வந்து ஒருங்கிணைக்கிறது நம்ம திட்ட ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படிப்பட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறதால தான் ஒரு நாளைக்கே நம்ம 5க்கும் மேற்பட்ட ஈவெண்ட்ஸுமே வந்து கோஆர்டினேட் பண்ண முடியுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ நம்ம திட்ட ஒருங்கிணைப்பாளர்களை வந்து இப்போ நம்ம கௌரவிக்க போகிறோம். ஸோ அவர்களை கௌரவிக்க நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மிஸ்டர் ரவீந்திரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக 36 ஹார்ஸ்க்கு மேலே வாலண்டியரிங் பண்ண நம்மளுடைய கணேஷ்குமார் அண்ட் ஃபேமிலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ கணேசன்னா உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் இந்த ஹானரிங்கை வழங்கினோம் நாங்கள் ஆசைப்படுறோம்.
சூப்பராக நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வீடியோ அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வர்றது நம்மளோட கணேசனா தான். அண்ட் பல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் படிக்காதவங்களுக்கு கூட ஒரு வீடியோ மூலயமா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனோன்னா அது சீக்கிரமாக ரீச் ஆகும். அண்ட் இந்த சொசைட்டிக்குமே அது வந்து ஒரு தேவையான விஷயமா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வீடியோஸை வந்து நம்ம ஐடி விங்காக சூப்பராக எடிட் பண்ணுற கணேசனாக்கு வந்து பாராட்டி மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ தொடர்ந்து டவுன் ரோடன் பீப்புளுக்காக களத்தில் செம்மையாக சப்போர்ட் பண்ணிட்டு அண்ட் பல வாலண்டியரிங் ஈவெண்ட்ஸ்லையுமே வந்து கவிதாக்கா வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. பல இரவுகள் கண்முழிச்சு தூங்காமலாம் வந்து நம்ம மக்களுக்காக தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தனி மனுஷியாக அவங்களுடைய மக்கள் எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து இங்கே சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ கவிதாக்கா ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். அடுத்ததாக திருமிகு வாணிஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அவங்க அம்மாவும் அப்படியே வந்து அந்த ஹானரிங்கை பெற்றுக்கொள்ளவும் ஆசைப்படுறோம். ஸோ கெரியர் கைடன்ஸ் மூலயமா பல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து தொடர்ந்து இங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி விங்லேயுமே வந்து அவங்களோட சூப்பரான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக திரு கவிராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ ரத்த தான துறையில் பல ரத்த தான எமர்ஜென்சியாக நம்மளுக்கு பிளட் ரெக்வெஸ்ட் வர்றது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அண்ணா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறதுமே நம்ம அண்ணானே சொல்லலாம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலுமே சார் வந்து பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஸோ தேங்க்யூ. ஸோ அரண் நிர்வாகம் சிறப்பாக இயங்குறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸாக கான்ட்ரிபியூட் பண்ணுற நம்ம ஒர்க்கர்ஸை வந்து இப்போ ஹானர் பண்ண போகிறோம். ஸோ அவர்களை கௌரவிக்க நம்மளுடைய செக்ரட்டரி மிஸ்டர் விஜய் கணபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக அரணோட ஜூனியர் அட்மின் ஃபினான்ஸ் மிஸ் நேஹா. நம்ம கற்றல்மய குழந்தைகளை சிறப்பாக வழிநடத்திட்டு வர நம்ம செல்லப்பெருமாள் நகர் டியூட்டர் திருமிகு திவ்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்ம பழங்குடியின மாணவர்களை தொடர்ந்து வழிநடத்திட்டு வரும் தென்றல் நகரோட டியூட்டர் திருமிகு பவுனிஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததா நம்மளோட ஒன் ஆஃப் த அர்பன் ஃபாரஸ்ட் மொடைன் வனத்தை தினசரி சிறப்பாக பராமரிச்சுட்டு வர நம்மளுடைய கார்டனர்ஸ் திருமிகு சத்யா அண்ட் திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மொடைன்வனம் அப்படின்ற குறுங்காடு உருவாக்கிட்டு வருது. அண்ட் அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இவங்க 2 பேர் தான். அதனால் அவங்களுக்கு பெரிய பலமான கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக அரண்ல ஜூனியர் அட்மின் ஆப்ரேஷன்ஸோட ஹெட் காமாட்சி அவர்களை வந்து இந்த நேரத்தில் கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ தொடர்ந்து வாலண்டியர் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் நம்மளுக்கு பெரிய பக்கபலமாக இருக்காங்க. சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே மணியண்ணாக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்களை பண்ணுறவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் இருக்கோம்னு சொல்லி முதல்ல வந்து நிற்கக்கூடிய நம்ம வாலண்டியர்ஸை ஹானர் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயுமே ஃபஸ்ட்டு கேட்டகரி யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அரண் கற்றல் மைய மாணவர்கள். ஸோ ஆமாங்க, நம்ம பழங்குடியின மாணவர்களை தொடர்ந்து கல்வியிலேயுமே இணைச்சிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நம்ம தன்னார்வ பணிகளையுமே இணைச்சிட்டு வரோம். ஸோ அது வந்து அவங்கள மிக முக்கியமாக இங்கே வந்து பல விஷயங்களில் வந்து கல்வியோடு இணைக்கவுமே உதவி பண்ணிகிட்ருக்கு. நம்ம வாலண்டியர்ஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்போ வந்து நம்மளோட கற்றல் மைய மாணவர்கள் தொடர்ந்து வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுலேயுமே முக்கியமாக நம்மளோட எழில்வனம் குறுங்காட்டில் இருக்கக்கூடிய 6000 மரக்கன்றுகளையுமே தொடர்ந்து பராமரிச்சுட்டு வராங்க. ஸோ இன்றைக்குமே அங்கே நீங்கள் ஆர்பன் ஃபாரஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க ஒவ்வொரு மாணவர்களுமே அந்த மரங்கள் எல்லாமே நினைவு கூறனே சொல்லலாம். அதில் முதலாவதாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட் பாலாஸ்ரீ, நாகராஜ், பிரியதர்ஷினி, அரவிந்த், தனலக்ஷ்மி ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம். ஸோ பழங்குடியின மாணவர்கள்லாம் கொஞ்சம் படிப்பில் வந்து கம்மியானவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து அவங்க என்ரிச்சான பசங்கன்னே சொல்லலாம். ஸோ அவர்களுக்கு ஹானர் பண்ண நம்மளோட ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சண்டேல போயிடுவான். அண்ட் பாலாஸ்ரீ, நாகராஜ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சூப்பரான வாலண்டியர்ஸ். நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏஎல்சி ஸ்டூடெண்ட்னே சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலை வந்து நம்ம மாணவர்களுக்காக கொடுத்துருவோம்.
அடுத்த ஸ்டூடெண்ட் செல்வி, ராஜ்குமார், சந்தோஷ், கோபால், கௌஷிகா. ஸோ எல்லாருமே ரொம்ப வால் பசங்க, எல்லாமே சூப்பராக நோட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பசங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு ஒன்றா குரூப் ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துடலாம். செப்பரேட் ஃபோட்டோ வேண்டாம், எல்லாருமே வந்து சேர்த்து குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்தே வந்து எல்லாருமே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ பசங்க வாலண்டியரிங் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவங்கள ஹானர் பண்ணும்போது நம்மளோட கைத்தட்டல் தான் அவங்களுக்கு ஒரு மிக பெரும் பூஸ்டாக இருக்கும். அடுத்ததாக பாரதி, பிரியங்கா, மோகனப்பிரியா, தமிழ்ச்செல்வி, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் விஎஸ் பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வந்து எல்லாருக்கூடையும் மனசுலையுமே பெரிய இடம் வந்து பிடிச்சிருவாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். அண்ட் நம்ம பாலாஜி அண்ணாக்கிட்டையுமே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்து பசங்க எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 year கழித்து பார்த்தா கூட நம்ம பாலாஜி அண்ணாவை ரெகக்னைஸ் பண்ணி ஸோ எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டு அண்ட் அவ்வளோ ஒரு ஷார்ப்பான பசங்கன்னே சொல்லலாம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக சஞ்சய், சரண்யா, தேங்க்யூ வாணியக்கா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கேட்சாலி அண்ட் தர்ஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட நம்மளுடைய ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் மோகனப்பிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தர்ஷன் இப்போ ரீசெண்டாக நம்ம கூட சேர்ந்த ஒரு வாலண்டியர். ஸோ ரீசெண்டாக வாலண்டியரிங் பண்ணி இவ்வளோ ஹார்ஸ் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு இந்த கேட்டகிரியில் வர அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தர்ஷனுக்கு ஒரு பெரிய கைத்தறல் வந்து கொடுத்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம எழில்வனத்தில் பல வாலண்டியரிங் பண்ணால் இவங்க எனர்ஜி லெவல் குறையாமல் அண்ட் இவங்க வாலண்டியரிங் ஈவெண்ட்ஸ் எது எடுத்தாலுமே முடிக்காமல் போனதும் கிடையாது. அதில் முதலாவதாக தாரிகா, அரவிந்தன், ஷானியா, சாம் இவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிற நமது பிளட் டொனேஷன் விங்கோட டைரக்டர் மிஸ்டர் கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மெம்பராக இருந்து இந்த சமூகத்தில் பல விஷயங்கள் ரீல்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுறது போகிறதுக்கு மத்தியிலையுமே தன்னார்வ பணிகளில் ஈடுபட்டு அண்ட் மொமெண்டோ வாங்குற அளவுக்கு பசங்க வந்து தொடர்ந்து வாலண்டியரிங் ஹவர்ஸில் ஈடுபட்டுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். கார்த்திகன் அவர்களே மேடையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முனியம்மாள், பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ அண்ணா. அடுத்த கேட்டகரி மகேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே பல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அண்ட் அவங்க வேலையை அடுத்ததான் நம்மளுடைய திலக்கண்ணா. தேங்க்யூ சார், தேங்க்யூ அண்ணா. அடுத்த வாலண்டி
ஸோ அவர்களை கௌரவிக்க நமது ஐடி விங் மீடியா டைரக்டர் திரு சூரியமோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ எல்லமலக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழங்குடியின மக்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க வந்து ஒரு டியூட்டராக இருந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க பல மாணவர்களுக்கு அவங்க தொடர்ந்து வந்து நம்மளுக்கு பல கிளாஸஸ் எடுக்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு 2 பசங்க வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக கீர்த்தனா, தேங்க்யூ சார், தேங்க்யூ கீர்த்தனா. ஷார்ட் பீரியடில் பல விஷயங்களை கோஆர்டினேட் பண்ண ஒரு வாலண்டியர் வந்து நளினி மேம்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஷார்ப்பான ஒரு வாலண்டியர். வந்து கௌரவிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவர்களை தொடர்ந்து நம்ம தன்னார்வலர்கள் தமிழரசி, சதீஷ் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழரசி, கௌதம் இவர்கள் அனைவரையும் கௌரவிக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமிகு ஜாஸ்மின் மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேம் ப்ளீஸ். பல மாணவர்களோட கல்வி கனவை நனவாக்கிட்டு வரும் மாலதி அக்காவுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ அக்கா. அடுத்ததான் நம்முடைய வாலண்டியர் தமிழரசி. இன்னைக்கு ஈவெண்ட்ல கூட பிரசன்டேஷன் கம்ப்ளீட்டா வந்து ஆல்மோஸ்ட் 2-3 டேஸ்க்கு மேல ஃபுல்லா இந்த ஈவெண்ட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய நாள் ப்ரமோஷன், பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற பல பணிகளில் தமிழரசியோட ரோல் ரொம்ப பெருசு. தேங்க்யூ. வந்து கௌரவிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவர்களை தொடர்ந்து நம்ம தன்னார்வலர்கள் தமிழரசி, சதீஷ் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழரசி, கௌதம் இவர்கள் அனைவரையும் கௌரவிக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமிகு ஜாஸ்மின் மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேம் ப்ளீஸ். பல மாணவர்களோட கல்வி கனவை நனவாக்கிட்டு வரும் மாலதி அக்காவுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ அக்கா. அடுத்ததான் நம்முடைய வாலண்டியர் தமிழரசி. இன்னைக்கு ஈவெண்ட்ல கூட பிரசன்டேஷன் கம்ப்ளீட்டா வந்து ஆல்மோஸ்ட் 2-3 டேஸ்க்கு மேல ஃபுல்லா இந்த ஈவெண்ட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய நாள் ப்ரமோஷன், பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற பல பணிகளில் தமிழரசியோட ரோல் ரொம்ப பெருசு. தேங்க்யூ. அண்ட் சதீஷோட ரோல் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம விஷாலுக்கு சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான டீம் பிளேயர், செமையான சப்போர்ட்டிவ் ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ சதீஷ். கௌதமுக்குமே அதே தான். எழில்வனத்தில் காலையில் வாலண்டியர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அன்னைக்கு காலையில் இருக்க டீயோட அருமை என்ன. திருமிகு கவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பலத்த கைத்தட்டலோட உமா வந்து கிருஷ்ணகுமாரி அக்காவோட சேர்ந்து நம்முடைய ஃபினான்ஸ் டீமில் பெரிய ரோல் உமாக்கு இருக்குது. அதை தாண்டி வாலண்டியர் இண்டக்ஷன் ப்ரோக்ராமை லீட் பண்ணுறது உமா தான். புது வாலண்டியர் எல்லாரையும் இண்டக்ட் பண்ணுறது. அடுத்ததாக திவ்யா, நம்முடைய தன்னார்வ ஆசிரியர், மென்டர். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட கம்ப்ளீட் மென்டர்ஷிப் வந்து திவ்யா தான் பார்க்குறாங்க. அடுத்ததாக ஹரிணி, நம்ம அரண் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட். ஸோ ஹரிணிக்கு தான் ஜாஸ்மின் மேம் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹையர் எஜுகேஷனுக்காக. ஸோ படிப்பையும் தாண்டி தொடர்ந்து தன்னார்வலராக இங்கே சூப்பராக பணியாற்றிட்டு இருக்காங்க. ஐஎம்ஆல் நம்மளோட அலுமினி ஆஃப் அரண் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்க பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐஎம்ஆல். தேங்க்யூ ஃபார் யுவர் வாலண்டியரிங் சப்போர்ட். கவிதா, நீங்கள் மேடையிலே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக அண்ட் இங்கே இருக்கிற ஒரு வாலண்டியருமே கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறது அந்த வாலண்டியருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா நீங்கள் இல்லை அப்படின்னா இங்கே வாலண்டியர்ஸாக இவ்வளவு நினைவு பரிசுகளை அவங்களால கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது, பல விருதுகளை பெற்றிருக்க முடியாது. அடுத்த ஒரு முக்கியமான செக்மெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்முடைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமிகு வாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
கலர்ஃபுல்லாகவும் ஃபேமிலியோடும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து அரண் இவ்வளோ மாற்றங்களை, சமூக மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் எல்லாரோட பங்கு தான் மிக முக்கிய காரணம். ஏன்னா உங்களோட மகனையோ மகளையோ நீங்கள் வந்து வாலண்டியரிங் பண்ணுறதுக்கு அனுப்புகிறீங்க இல்லையா, அதுதான் மிக முக்கிய காரணம். அதனால் இங்கே இருக்க பேரண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்களே ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களோட பிள்ளைகளை இங்கே அனுப்பலை அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நம்மளால் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்கிறது நாங்கள் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவில் வந்து எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அனுப்புவாங்க பசங்களை. சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸ் சேர்த்து விடுவாங்க, டான்ஸு கராத்தே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டான்ஸ் கிளாஸும் சேர்த்து விடுவாங்க. பட் அரண்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து சம்மர் ஹாலிடேஸில் எழுவனத்துக்கு வாலண்டியரிங் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அரண் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை மிகுந்த இடமாக அரண் இருக்குது அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களான திரு வரதராஜன் சார் அண்ட் ஜாஸ்மின் மேம் வந்து இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. முதலாவதாக திரு வரதராஜன் சார் அவர்களை அரணுக்காக ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஸோ சார் வந்து விவேகானந்தா பள்ளி குழுமத்தின் தாளாளர். ஸோ நம்ம பழங்குடியின மாணவர்களுக்குமே ஆர்டிஇ மூலமாகவும் அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னாலும் ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ். ஐந்தாம் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், நம்ம அரணுடைய இயக்குனர்கள் மற்றும் தன்னார்வலர்களை பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரணுடைய 5ஆம் ஆண்டு விழா 5 ஆண்டுகளில் 10 பேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இன்று 400 பேரை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னார்வ இயக்கமாக மாறி இருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். அதுக்கு 10 மடங்கு இல்லை 40 மடங்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஒன்றா அது ஃபஸ்ட்டு டேயில் ஆரம்பித்து 5 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம். இதில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எல்லா துறை இப்போ ஏதாவது சமூக தொண்டு செய்யக்கூடிய அமைப்புகள் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துப்பாங்க, ஆனால் அதில் கண்டினியூட்டி இருக்காது. ஒரு விஷயம் செய்வாங்க, அது நின்று போயிடும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, குறுங்காடு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கல்வி பழங்குடியினருக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொரு பிரிவாக பிரிஞ்சு அதில் தன்னார்வலர்களை இணைச்சி ரொம்ப அழகாக கட்டமைச்சு ஒரு சிறப்பான முறையில் அந்த விஷயத்தை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமாகவும் சிறப்பாக இயக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதில் தன்னார்வலர்களை இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறது இதில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இயக்குநர்கள்லேருந்து கடைசி வாலண்டியர் வரைக்கும் எனது வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சின்ன சம்பவத்தோடு நான் இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். ரொம்ப பெருசில்லை, இன்னும் ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஒரு தாய் தந்தை குழந்தை, ஒரு 2ஆம் வகுப்பு, ஒரு 6 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பள்ளிக்கு போகுது. திரும்பி வீட்டுக்கு வர வழியில் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டிருக்கு. அப்போது அடிபட்டிருக்கும் பொழுது அந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு உதவி செய்யலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நம்மளை தான் பார்த்துக்கணுமே தவிர சுற்றி சமுதாயத்தெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ உன்னை பார்த்தா தான் உன்னால் வளர முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த நாய்க்குட்டியை தெருவில் விட்டுடுறாங்க. ஸோ நடுவில் நிறைய விஷயங்கள் சின்ன ஷார்ட்டாக முடிச்சதுனால அந்த குழந்தை பெரிய பையனாக வளர்ந்துடுறான். திருமணம் ஆகுது. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ அப்போது தனியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு போகிறார் அந்த பையன். அப்போ அம்மா கேட்குறாங்க, என்னடா வயசான காலத்தில் என்னை இப்படி விட்டுட்டு போறியே, நான் சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்க தான் பார்த்துக்கணும், ஸோ உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. சின்ன வயசில் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறது மனதில் பதியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி குடும்பத்தில் மட்டும் இல்லை, சமுதாயத்துலேயும் அது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்றது தான். நம்ம குடும்பத்தை பார்க்குறத தாண்டி சமுதாயத்தை பார்க்குறத நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை குடும்பத்தை பார்த்துக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாமே சமுதாயத்தில்
இப்போது நம்ம நாடு பாதுகாப்பாக இருக்கணும், நிறைய பேர் இராணுவத்தில் சேரணும், ஆனால் நம்ம வீட்டு பையன் சேரக்கூடாது, இன்னொரு வீட்டு பையன் சேரணும். சமுதாயத்தில் நல்ல காரியங்கள் நடக்கணும், நீ போவாதடா வேறு யாராவது செய்வாங்க. இப்படி வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு 400 குழந்தைகளை அருமையாக வளர்த்து எடுத்து சமுதாய பணிக்கு ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய திரும்ப பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு குழந்தைகளெல்லாம் நம்ம சமுதாய பணியில் ஈடுபடுத்துறது அப்படின்றது பெற்றோர்கள் நாம் மட்டும் கலந்துக்கிறது இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனையும் இதில் ஈடுபடுத்துறது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம். ஏன் அப்படின்னா அப்பா கலந்துப்பார், ஆனால் பையன் வேறு ஏதோ ரூட்டில் போயிருப்பான். ஸோ அந்த சமுதாய பணியை தொடரக்கூடிய ஒரு விஷயம் கூட அடுத்த ஜென்ரேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலையை நிறைய இடத்துல பார்க்க முடியுது. சமுதாய வேலை பண்ணுறனால அந்த விஷயத்தை என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா அப்பா 50 வயசில் வேலை செஞ்சிட்ருப்பார், பையன் பார்த்தாருன்னா அந்த சிந்தனையே இல்லாமல் இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பங்களை பார்க்க முடியுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த வாலண்டியர் தங்களுடைய சின்ன குழந்தைய கூட இட்டு வந்து ஈடுபடுத்துறது பார்க்கவே மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் இங்கே வாலண்டியர் செய்யக்கூடிய அனைத்து குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்குமே கடவுளோட ஆசி நிறைய இருக்கணும். அவங்க ஆரோக்கியமாக இருந்து சமுதாய பணி செய்யணும் அப்படின்னு வேண்டி வாழ்த்து நன்றி. இந்த சமூகத்தை கட்டமைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். உங்கள் பிள்ளைங்க வந்து இங்கே முன்னாடி அவார்ட் வாங்கும் போதோ இல்லை மொமெண்டோ வாங்கும் போதோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பெருமையாக உணர்ந்திருப்பீங்க. இதே பெற்றோர்கள் வந்து ஒரு டைமில் வந்து நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு கேட்டவங்களும் இங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் அதுக்கான பலனை வந்து இப்போ நீங்கள் நேராக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அரண் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தையும் சமூகத்தில் வந்து ஒரு சிறந்த நபராக விளங்குறதுக்கான முக்கியம் வாய்ந்த ஸ்கில்ஸையும் கொடுக்கறத வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட ஒரு சில தன்னார்வலர் வந்து கவனிக்க நேரம் இது. நம்மளோட தன்னார்வ ஆசிரியர் திருமிகு சண்முகப்பிரியா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவர் நினைவு பரிசை வழங்க திருமிகு சந்திரபிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கற்கை நஞ்சையில் இவங்களோட இயல்பாடு வந்து ரொம்பவே பாராட்டத்தக்கது. ஆக்சுவலி இவங்களுக்கு ஒரு கிட் இருக்குது, குழந்தையும் விட்டுட்டு வந்து தான் இவங்க நம்ம பசங்களுக்காக வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கு. லைப்ரரி உருவாக்குறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் வந்து வினோத் அண்ணா தான். தேங்க்யூ ஸோ மச் வினோத் அண்ணா. ஸோ அவர்களை தொடர்ந்து திருமிகு நிவேதிதா. ட்விட்டர் என்னப்படக்கூடிய எக்ஸ் பேஜை ஹேண்டில் பண்ணுறதுல நிவேதிதாவோட பங்கு வந்து மிகப்பெரியது. நம்மளோட சோஷியல் காசஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டு போய் சேர்க்கறது நிவேதிதா. தேங்க்யூ ஸோ மச் நிவேதிதா. அண்ட் தேங்க்யூ சிபி அக்கா. கோஃபவுண்டர் சிற்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளீஸ் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நம்ம அரண் தன்னார்வலருக்கு ஓரிரு வார்த்தைகள் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஜாஸ்மின் மேம் வந்து நம்ம அரண் கற்றல் மைய மாணவிக்கு வந்து உயர்கல்வி வழிகாட்டுதலுக்கு தொடர்ந்து ஆதரவு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அயராமல் அசராமல் எவ்வகை கைமாறும் எதிர்பாராமல் பாதுகாப்பதற்கும் அடித்தட்டு மக்களின் வாழ்வு முன்னேறவும் கல்வி ஒளி மிளிரவும் தொடர்ந்து கையோடு கைகோர்த்து ஓடும் அரண் சார்ந்த அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நான் அரணுக்கு வந்து தான் ஃபஸ்ட் இயர் இங்கே இந்த ஆண்டு விழாக்கு வந்திருக்கிறேன். எனக்கு அரண் பற்றி நிறைய தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். அரவிந்த் மூலமாக தான் நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து கேட்டிருக்குமே தவிர எதையுமே நாங்கள் சரியாக பார்த்தது கிடையாது. லாஸ்ட் இயர் நான் உட்காந்து அரவிந்த் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா, அதுவும் தொடர்ந்து செய்வது ஒரு சமூக தொண்டு அப்படின்பது. நம்ம ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் தடுமாறிடுறோம். ஒன்று செய்யணும்னு நினைப்போம், மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு பயத்தோடு என்ன பண்ணுறோம், பின்மாற்றம் அடைந்து நிறைய விஷயங்கள் செய்யறதில்ல. ஆனால் அரண் இந்த விஷயத்தை 5 ஆண்டுகளாக யாரையும் எதிர்பார்க்கல, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவங்க கை கோர்த்து செய்கிற விஷயங்கள் தினம் அவங்களுடைய அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் நினைப்போம் இதை செய்யணும் அப்படின்னு. ஆனால் நானே என்ன பண்ணுவேன்னா, வேண்டாம் இதை நம்ம செய்யக்கூடாது, என்ன பண்ணுவாங்க இதுக்கு எதிர்ப்பு அதிகமாக வரும் அப்படின்னு நிறைய விஷயங்களில் நாங்களே என்ன பண்ணுவோம்னா பின்னாடி நின்றுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரண் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தராக சேர்ந்து செய்ய மாட்டாங்க. இதை எல்லாருமா சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதற்காக போராடி நிறைய வெற்றி அவங்க பெறும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்க சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஏன்னா செய்ய முடியாது, உண்மையாகவே தனி மனிதனாக செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அரண் 5 ஆண்டுகளாக உண்மையாகவே ஒரு உறுதுணையாக ஒரு பொது நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிற காரியத்தை உண்மையாகவே நாங்கள் எல்லாரும் வாழ்த்துறோம். எங்களால் செய்ய முடியாத விஷயத்தை அரண் செய்கிறாங்க, அதுவே பெரிய விஷயம். அரண் 5 ஆண்டுகளாக இயற்கை வளங்களுக்கு அரணாகவும்
அடித்தட்டு மக்களின் தேவைகளை தனது தேவை என கருதி களத்தில் இறங்கி போராடி பல வெற்றி வாகை சூடியுள்ளது. அரணின் உயிர் மூச்சான தன்னார்வலர்கள் காலம் நேரம் கருதாமல் பொது நலத்துடன் பல சேவைகளை செய்து வருகிறார்கள். கல்வி அறிவு கடைக்கோடி மக்களும் பெற வேண்டும் என்பதற்கு முழு மூச்சுடன் உழைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு பற்பல வேலைகளிலும் ஒரு நாள் விடுமுறை என்றாலும் அவ்விடுமுறையை தனக்கானதாக எடுத்துக்கொள்ளாமல் ஏதேனும் யாருக்காவது எதையாவது செய்ய வேண்டும் என்று இந்நாள் வரை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அரண் எவ்வகை மனிதர்கள் மற்றும் எவ்வகை பொது பிரச்சனை வரினும் நேருக்கு நேர் ஒன்று கூடி நின்று ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அரணாக நின்று போராடி வருகிறது. அரண் தன்னார்வலுக்கான சிறு கவிதை. பரிசு வேண்டா, பாராட்டும் வேண்டாம், பதவி தேடி ஓடவும் மாட்டார், பிறர் துன்பம் கண்டு துடித்து உதவ கரங்கள் நீட்டிடுவார், எதிர்பார்ப்புகள் இல்லா உள்ளம், இருளில் வழிகாட்டும் மெழுகுவர்த்தி, தன்னலம் கருதாத தொண்டு, தரணியில் என்றும் நிலைக்கும் புண்ணியம், பசித்தவர்க்கு உணவாகி படித்தறியாதவர்க்கு கல்வி ஒளியாகி அன்பை விதைக்கும் கருணையாளன், அவனே உண்மையான தன்னார்வலன். காலம் கடந்து நிற்கும் செயல், களத்தில் இறங்கும் கருணை மயில், தன்னார்வலன் என்னும் உயர்ந்த உள்ளம், சமூகத்தின் நம்பிக்கை ஒளி. உண்மையாகவே இந்த அரண்ல என்னையும் கைகோர்க்க வைத்தமைக்கு மிக்க நன்றி. எனக்காக நீங்கள் அனைவரும் கொடுத்த இந்த சில நிமிடங்களுக்காக மிக மிக நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். அரண் வந்து தொடர்ந்து பண்ணுறாங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இனிமேல் நம்ம எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ அதனால் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பல சமூக மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அடுத்ததாக நம்ம நிகழ்வுக்கு வந்திருக்க நம்ம ஃபேமிலி எல்லாருமே அரணோட ஃபேமிலி அப்படி தான். ஏன்னா நம்ம இன்விடேஷன் கொடுக்க போகும்போதுமே நம்ம வீட்டுக்குலாம் எப்படி கல்யாணம் இல்லை காது குத்து எப்படி போய் எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுப்போம், அதே மாதிரி ஒரு உற்சாகத்தோடு எல்லார் வீட்டுக்கும் போய் கொடுத்தோம். ஏன்னா இது வந்து அரணோட ஃபேமிலி அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து உங்களை டிலேலாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க அதுக்கப்புறமா. ஸோ நம்ம வாலண்டியர்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட சப்போர்ட்டர்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓரிரு வார்த்தைகள் அரணுக்காக பேசணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். முதலாவதாக அரணோட தன்னார்வலர் திரு பாஞ்சாலை அண்ணா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு கரகதோஷத்தோடு கொடுத்து அனுப்பலாம். அரண் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரணோட ஃபஸ்ட்டு ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தேன். அப்போது சொன்ன விஷயம் அதுதான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருக்காங்க. ஃப்யூச்சரில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இந்த 5வது ஆண்டுலேயே 400 பேருக்கு மேலே இருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியோடு இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள். சார் சொல்லியிருந்தார், ரவீந்திரன் சார், பசங்க வந்து வழிகாட்டத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ தான் பாதை மாற மாட்டாங்கன்னு. நான் சொல்கிறேன், ஆக்சுவலி இங்கே பசங்க நல்லா வரணுன்னா அரணில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். எங்களோட ஊரில் இருக்க எல்லா பசங்களும் நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் நல்லா வரணும் உங்கள் பசங்க நினச்சிங்கன்னா அரணில் ஜாயின் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஒரு நல்ல குழந்தைய உருவாக்கிடுவாங்க. அதுதான் இந்த அரனோட இது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். இன்னொரு ரவீந்திரன் சார் சொன்னார், பசங்க வந்து பாதை மாறக்கூடாதுன்னு. நானும் பாலா பிரதர்லாம் லாஸ்ட் மந்த்து ஒரு விஷயம் பண்ணோம். நம்ம ஸ்ரீதரன் சாரோட +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிற பசங்க, அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுன்றவங்களுக்கு சிவந்தாங்கல்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்தணும். ஆக்சுவலி வாணிஸ்ரீ தான் அதை பண்ணாங்க. எப்படி பேசுவோமா அப்படின்னு இன்றைக்கி பார்த்துட்டு தான் தெரியுது, தெரியாமல் அந்த வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷம் பாலாண்ணா. ஸ்னேகா, வாணிஸ்ரீ போல் நல்ல உள்ளங்களை சிவந்தாங்கல்லேருந்து எடுத்து தயார் பண்ணி கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போது இனி எங்கள் கிராமத்தில் +2 முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ SSC நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுனால எந்த முறையில் படித்தா பசங்க போகலான்ற வழிகாட்டுதல் எங்களுக்கு தெரியும். ஒரு 10 வருஷமாக இருக்கேன். அது வந்து ஊரில் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 5 பேரை உருவாக்கலான்னு இருக்கும். அதுக்கு முழு துணையாக இருக்க நம்ம வினோத், பாலாண்ணா போல் ஆளுங்களால் மட்டும்தான் முடிஞ்சது. அது நல்லா பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நிறைய பிள்ளைகளை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போவோம். நல்ல சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மனிதராக உருவாக்குன்றது ஒரு சின்ன திருக்குறளோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று, பிறத்தில் புகழோடு பிறக்க வேண்டும், இல்லையெனில் பிறக்காமல் இருப்பதே நன்று. இது திருவள்ளுவர் வந்து எல்லாருக்கும் சொன்னது தான். அதை பல பேர் கடைப்பிடிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அரணில் சேருங்க, இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்கன்றது தான் நான் சொல்ல இந்த கருத்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அன்புடன் மேடை கழிக்கின்றோம். அரணோட வாலண்டியர் ஒரு பலத்த கைத்தட்டலோட சௌமியா வந்து நம்ம மேலே கழிக்கலாம். ஸோ சௌமியாவோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அரண் கெரியர் கைடன்ஸில் வந்து அதிகமாகவே இருக்குது. சௌமியா வந்து நாமக்கல்லேருந்து சென்னையில்
கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அரணுக்கு வந்து இப்போ தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய பேர் சௌமியா, நேட்டிவ் நாமக்கல். ஃபர்ஸ்ட் எனக்கு திருப்பெரும்புதூர் நான் வித்தியாசமாக இருந்தது. ஸ்ரீபெரும்புதூர்னு தான் இந்த ஊர் எனக்கு தெரியும், ஆனால் அது திருப்பெரும்புதூர் அப்படின்னு அந்த ஸ்ரீயை திருன்னு இது பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நான் இந்த ஊருக்கு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் எப்படி தெரியும்னா, என் காலேஜ் டேஸில் ஹியூண்டாய் கம்பெனி பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஹியூண்டாய் கம்பெனி இந்தியாவிலே வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் அதிக நம்பர் ஆஃப் கார்ஸை வந்துட்டு இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட கம்பெனி இங்கே இருக்குன்னா இந்த ஊர் எவ்வளோ டெவலப்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்போது. பட் ஆனால் ஆஃப்டர் கம்மிங் டு சென்னை எனக்கு வாணிஸ்ரீ அக்கா நாங்கள் ரூமில் அவங்களோட நேட்டிவ் ஸ்ரீபெரும்புதூர் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கிறப்ப தான் ஸ்ரீபெரும்புதூரே வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகலை, அதுலேயும் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது, அதுலேயும் டெவலப் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ அந்த டெவலப்மெண்ட்ஸ்க்கெலாம் அரண் ஒரு காரணமாக இருக்குது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு மைண்ட் செட்னா, இப்போ யார் வந்தாலுமே அதே இஷ்யூஸ் தானே இருக்க போகுது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். சரி, இப்போ எதை எடுத்துட்டாலும் இப்போ யார் வந்தாலும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துட்டு தானே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஈவன் இன் யங்ஸ்டர்ஸ் அது கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் அதை தாண்டி யார் வந்தாலும் அந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு அரண் மூலியமாக அரணை பார்த்து நிறைய பேர் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம். ஒரு பலத்த கைத்தொடலோட அண்ணாவை மேடை கழிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நானே கேட்டு வாங்கிட்டேன் அந்த வாய்ப்பை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் பேசுனாங்க. பட் இந்த கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். எப்படி தொடங்கணும் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சார், ரொம்ப நேரம் போக வேணாம். எப்படி தொடங்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம வீட்டு மாடியில் தண்ணி வைக்கணும். இந்த காலத்தில் கோடை காலம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ நிறைய குழந்தைகள் இருக்கீங்க, அதனால் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மைக் கேட்டு வாங்கிக்கிட்டேன். என்ன பண்ணணும், நம்ம வீட்டு மாடியில் முதல்ல தண்ணி வைக்க பழகிக்குங்க. இப்போ மெயினாக சொல்லுவாங்க, சார் தெரியும், ரவீந்திர சார் சொல்லுவார், அதை பற்றி நிறைய சொல்லுவார். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தப்போ அதான் சொல்லிக் கொடுத்தாங்க. இதுமாதிரி கோடை காலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டு மாடியில் தண்ணி வைங்க. தயவு செய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கப்போ எது கிடைக்கிறதோ தண்ணி வைக்கணும். அதே மாதிரி என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது வீட்டிலேருந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னா தான் சமுதாயத்தை கொண்டு வர முடியும். யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, வீட்டில் இடங்கள் இருந்துச்சுன்னா மரம் வைக்கலாம். இல்லை வரைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு மரத்தை நடத்தி வைக்கலாம். முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சா, எத்தனை பேர் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றி இருப்பீங்கன்னு தெரியல. ஸ்ரீபெரும்புதூர் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தொடுகாடு, காட்டுக்கூட்டோட பகுதி. அங்கே மிகப்பெரிய மரங்கள்லாம் இருந்தது, சாருக்கெல்லாம் தெரியும். ஒரு 1000 வருஷ மரம், 2000 வருஷ மரம் இருந்தது. அந்த மரங்கள் சுத்தமாக இப்போ அழிச்சிட்டாங்க, ஒரு மரம் கூட இப்போ கிடையாது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பச்சைக்கிளி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பச்சைக்கிளி பார்ப்போம் அந்த இடத்துல, பச்சைக்கிளி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் நிறையா இருந்தது. இப்போ எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டு வாசலில் எல்லாருக்கும் வீடு இருக்கு இல்லையா, வீட்டு வாசல் சின்ன ஒரு அட்டைப்பட்டி நம்ம கீழே கிடக்கும், நம்ம கிடைக்கும் அட்டைப்பட்டி கிடைக்கும். அந்த அட்டைப்பட்டி எடுத்து அட்டைப்பட்டிக்குள்ள உங்களால் முடிஞ்ச ஒரு தேங்காய் நாரோ இல்லை ஸ்பாஞ்சோ எதுவும் வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக குருவி எங்கள் வீட்டுக்கு வரும். நம்மளோட தேடிலாம் எங்கேயும் போகணும் அவசியம் கிடையாது. வீட்டுக்கு நம்ம குருவி வரும், சிட்டுக்குருவி வீட்டுக்கு வரும். அதே மாதிரி இப்போ என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல இப்போ கூடு வச்சுருக்கேன், 10லையும் சிட்டுக்குருவி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து உங்கள்கிட்ட ரீச் ஆகணும். ஏன்னா எல்லாம் ஆர்வத்தோடு வந்திருக்கோம், என்வாயன்மெண்டல் கன்சர்வேஷன் ஆர்வத்தோடு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது அதை பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த என்வாயன்மெண்டல், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து விலங்குகள் பறவைகள்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரோட்டில் போகிற நாய் அடிக்கிறது, ரோட்டில் போகிற மாடை அடிக்கிறது. ஸோ அந்தமாரி பழக்கங்கள் வந்து இப்போ இருக்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாடு பக்கத்தில் போகாத முட்டிடும் அப்படிம்பாங்க, நாய் பக்கத்தில் போகாத கடிச்சிடும் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சீனா தான் கிடைக்கும், நாய் நீ கல்லெடுத்து அடித்தா தான் கிடைக்கும், நீனே போய் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து என்வாயன்மெண்டல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் அப்படி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த சிட்டுக்குருவிகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிட்டுக்குருவிகள் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து மிக முக்கியமான நெருங்கிய உறவு இருக்குது சிட்டுக்குருவிகளுக்கு. எல்லா பறவைகளும் இருக்குது, இல்லை முக்கியமாக சிட்டுக்குருவிகள் இருக்குது. சிட்டுக்குருவிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டன் டைம், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இலகுவாக பார்ப்போம், எல்லோரும் வீட்லேயும் பார்ப்போம், கூடு கட்டி இருந்துச்சு. இன்றைக்கி ஏன் வீட்டுக்குள்ளே கூடு கட்டாது வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காரணம் வந்து செல்ஃபோன் டவர் சொல்லுவாங்க எல்லாருமே. செல்ஃபோன் டவர்னால வரல அப்படிவாங்க. கிடையாது. அது இயலான காரணம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா,
மரங்களோட அளவு குறைஞ்சி போச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய வாழ்க்கை தரம் வேங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், நிறைய ஃப்ளாட் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், ரோடு போடுறோம், பிரிட்ஜு கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோமே தவிர மரங்களோட டென்சிட்டி குறைஞ்சி போச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. மரங்களோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதுதான் காரணம். அதனால் என்ன பண்ண முடியாது, வீட்டுக்கு ஒரு தயவு செய்து எல்லாருமே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அதேமாதிரி வீட்டுக்கு ஒரு பறவைகளை வளர்ப்போம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நமக்கு. நம்ம அது ஒரு பெரிய ஒரு கம்பசூத்திரம் கிடையாது, கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்கள் கோழி வளர்க்கலாம், வாய்ப்பு இருந்தால் கோழி வளர்க்கலாம். அதான் சோம்பேறித்தனம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நல்லா மகளிருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறதுலாம் வந்து ஒரு ஹாப்பியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய பாரதம்னா தெரியுது அவங்களுக்கு. ஸோ கஷ்டமாக தெரியுது. ஐயோ கோழி வாங்கினா அதை வாங்கி அடக அதை வைக்கணும், மாட்டை பிடிச்சி கட்டணும், நாயை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட நிறைய விஷயங்கள் அதை பற்றி சார் சொல்லுவார், அதை பேசிட்டே இருக்கலாம். அதை பற்றி இது வந்து சொல்லுவாங்க உணவு சங்கிலி அப்படிம்பாங்க. வாழ்க்கைக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு சங்கிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவை, மரம், மனிதன் 3 பேரும் தான். ஸோ இதை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக நம்மளோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இது நமக்காக இல்லை, நம்மளுடைய ஃபியூச்சருக்காக, நம்மளுடைய தலைமுறைக்காக, நம்மளோட உலகத்துக்காக. இருப்பது வந்து ஒரே ஒரு பூமி தான், வேறு எந்த பூமியிலும் போய் வாழ முடியாது. நம்ம இது ஒரு பூமி தான். இந்த முழு உலகத்தை என்ன பண்ணணும்னா வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும், முழுசாக கொடுத்துட்டு போகணும். நம்ம எப்படி வாழ்கிறோமோ, எப்படி எவ்வளோ மரங்களோட எப்படி வாழ்ந்தோமோ, எவ்வளோ பறவைகளோட வந்தோமோ, இது எல்லாமே வந்து அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமை. இது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய கடமை, அவசிய கடமை. இது வந்து நம்ம வந்து இது எப்படி சொல்கிறது, இது வந்து நம்ம நாட்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது, மனிதனாக பொறுத்த ஒருத்தர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல் கன்சர்வேஷன் தான், இயற்கையை பாதுகாக்கக்கூடிய விஷயம் தான். தயவு கொண்டு அதில் இல்லாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அரண் வந்து அதில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் அதுக்கு தனி டைரக்டர்ஸ் இருக்காங்க, தனியாக வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நிறைய செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இணைஞ்சு நம்மளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களோட ஐடியாஸை கொடுங்க, இந்த பக்கம் கொடுங்க, வந்து அவங்களோட வாலண்டியர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. நன்றி, வணக்கம். கொடுத்தோம் ஏன் சின்ன தங்கமே, அந்த பாட்டு ஞாபகம் வருது. நான் இது ஏன் முன்னாடி இப்போ இது அப்புறம் சொல்கிறேன் ஏன் சொன்னான்ட்டு. என்னோட மென்டர் வந்து எப்போவுமே கேட்பார், ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்டு, உன்னோட வீக்கெண்டு வார இறுதி நாட்கள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்பார். நான் எப்போ என்ன ஸ்லீப்பிங்கு, வாட்சிங்கு, பிளேயிங்கு, தென் ஸ்லீப்பிங்கு, வாட்சிங்கு, பிளேயிங், இதுதான். அப்புறம் அவர் சிலதெல்லாம் எஜுகேட் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் நான் இந்த வீக்கெண்டை வச்சு இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு அரண் அமைப்பு பார்த்து தான் தெரிஞ்சுது. ஒரு வீக்கெண்டில் இவ்வளோ உண்ட விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பண்டைய வழிமுறையில் வந்து இயற்கைக்கு என்ன கொடுத்தாலும் திருப்பி கொடுப்போம் அப்படிங்கிறது இருக்குது. தற்சார்பு வாழ்க்கையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே சரி. அது அப்படியே பக்காவாக அப்ளை பண்ணது நான் அரணில் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கற்கை நன்றே பார்த்தீங்களன்னா ஞானம் ஃப்ரம் தி ஓல்டர் ஜென்ரேஷன், ஃப்ரம் தி ஓல்டர் ஜென்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுத்துருக்கோம். அதை அப்படியே வழிமுறையாக எடுத்துகிட்டு வரோம். அப்புறம் இயற்கை, நம்ம எழில்வனத்தில் இயற்கைக்கு என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப நமக்கு ஹெல்த் ரிலேட்டடாகவும் வருது, நம்ம சோஷியலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ என்ன கொடுக்குறோமோ அது திரும்பி வரும். வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் யூ ஆர் டூயிங் இட், டெஃபினெட்லி இட் வில் கம். That is what the Aran is doing. Very good. Thanks for the opportunity for giving. இடமா விட்டுட்டு போகணும் அப்படின்றது நம்மளோட கடமை அப்படின்றத நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இவர்களை தொடர்ந்து திரு கீர்த்திவாசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வாசன், தாம்பரம் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், மேடவாக்கம். எனக்கு இதில் எப்படி ஒரு இன்வால்வ் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு இங்கே ஒரு நல்ல ஆக்டிவாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே இதில் பாட்டாக இருக்கும்போது அவங்க நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் சரி நம்மளால் டைரெக்டாக வந்து பாட்டாக இருக்க முடியாததுனால நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் விதைகளில் ஒரு பாட்டாக இருக்குது. ஸோ இந்த டீம் வந்து ஒருத்தரையாக வந்து டைரெக்டாக வந்து வீட்டுக்கு வரைக்கும் வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டாங்க, ஃபாலோ அப் பண்ணாங்க, நிறைய விஷயம் சின்ன சின்னதாக நோட் பண்ணி இது பண்ணாங்க. சரி, அதனால் என்னோடய ப்ரெசன்ஸ் இன்றைக்கி இருந்தே ஆகுன்றதுக்காக வந்து இன்வைட் பண்ண எல்லாருக்கும் அந்த டீம் அரணுக்கு 5th anniversary பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சார் வந்து வின் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் தினேஷ். ஸோ அவர்களுக்கு வந்து நன்றிகள். ஸோ அடுத்ததாக திரு பாலாஜி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பாலாஜி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபைனலி அரண் ஆனுவல் டேக்கு வந்தாச்சு. 2-3 வருஷமாக ட்ரை பண்ணி கடைசியாக வந்தாச்சு. ஒரு திருவிழா ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்து அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. அரண் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். இட் மைட் சவுண்ட் லைக் அன் எக்ஸாஜரேஷன், ரொம்ப ஏதோ பெருசாக ட்ராமா சொல்கிற மாதிரி இருக்கலாமே தவிர, நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கோம், நிறைய பெரிய வேலைலாம் பார்க்குறோம், வெளிநாட்டில் இருந்தோம், இப்போ லைஃப் செட்டில். சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி தராங்க, நல்லா படிக்கணும், நல்லா
மார்க் எடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பார்க்கணும், வீடு வாங்கணும். என்ன இது இந்த சைக்கிள்லேயே மாட்டிட்டு மூச்சிட்டு இருக்குமே, நிம்மதியே இல்லையே, என்னடா இது அப்படின்னா, அரண் மாதிரியான சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி அது மூலமாக எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, அந்த திரும்ப கொடுக்கறது நமக்கு ரொம்ப நிம்மதி கொடுக்குது, அது மூலமாக நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே புரியுது. ஸோ அது பண்ணுறப்ப தான் அந்த நிம்மதி கிடைக்குது. அரண் அதனால தான் எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. நிறைய பவர்ஃபுல் வாலண்டியர்ஸ் ரொம்ப நம்மளை வந்து தன்மைப்படுத்துது. அரண் ரொம்ப ஹம்பிள் ஆக்குது. ரொம்ப நம்ம அங்கே வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்லாம் இருக்கிறப்போ நம்மளை வந்து ஒருத்தர் சொன்னார், இதுக்கு முன்னாடி பேசினவர், பசங்களை அனுப்புங்க, நல்ல பசங்களாக வருவாங்க அப்படின்னு சொன்னார். பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட வந்தால் நல்ல பெரியவங்களாயிடுவாங்க அரணுக்கு. அதை நான் சென்ஸ் பண்ணுறேன், என்னால் அதை பார்க்க முடியுது. ஸோ எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாலண்டியர் பண்ணுங்கள், நாமளே மாறுவோம், நமக்குள்ள நல்ல மாற்றங்கள் நடக்கும், நல்ல மனிதர்களாக மாறுவோம், அதன் மூலம் நல்ல சமுதாயம் உருவாகும். நிறைய நல்ல மனிதர்கள் அரணில் எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய ஞாபகம் வருது பேர், சங்கிலி கருப்பன் அண்ணா. அவரெல்லாம் வந்து எப்பா என்ன மனுஷன்டா இவர் அப்படின்ற மாதிரியான வேலைலாம் பண்ணி வச்சுருந்தாரு. நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நம்ம சொந்தம் ஏதோ சொந்தக்காரங்களுக்கு ஏதோ ஆகிட்டா எவ்வளோ கஷ்டப்படுமோ அவ்வளோ மனசு கஷ்டப்படுது. அந்த மாதிரி ஒரு ஆளும் அவ்வளோ கனெக்டடாக ஃபீல் பண்ணுறோம். ஏன் ரத்த பந்தம் கிடையாது, ஆனால் ஏன் ஃபீல் பண்ணுறோம்? ஏன்னா நம்மளும் அவங்களும் ஒரே ஒத்த பாதையில் போகிறோம். அந்த அமைதி, அந்த நிம்மதி எல்லாம் அரணில் இருக்குது. கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுங்கள், வாலண்டியர் பண்ணிங்க, நல்ல மனிதர்களாக மாறுவோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. இவ்வளோ நாளாக வந்து அப்ராட்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அரண் ஆனுவல் டேவை. ஃபஸ்ட் டைம் வந்து லைவில் அண்ட் எல்லாருக்குமே நன்றி. உங்களோட வாழ்த்துறை வந்து 6வது ஆண்டில் எங்களுக்கு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. இன்றைய ஆண்டு விழாவின் நன்றியுரை வழங்குவதற்கு திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜகோபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். 5ஆம் ஆண்டு வெற்றி விழா. ஏன் இது 5ஆம் ஆண்டு வெற்றி விழா? ஸோ எல்லாமே இது வரைக்கும் 5ஆம் ஆண்டு விழாவாக சொல்லிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் தான் வந்து நம்மளுடைய வெற்றிகள் நிறையா கிடைத்த ஒரு வருடம். எழில் வனம் நிறையா சொன்னாங்க. அதுக்காக எவ்வளோ போராடணும், அதுலேருந்து என்ன நம்ம லேர்ன் பண்ணோம், அதுலேருந்து எப்படி வெளியே வந்தோம், அதுக்கப்புறம் கிரவுண்ட் இஷ்யூஸ் நிறையா விஷயத்தில் நம்ம போராடி வெளியே வந்திருக்கோம். அதனால தான் இதை வந்து அரண் 5ஆம் ஆண்டு வெற்றி விழா அப்படிங்கிறோம். இந்த அரண் 5ஆம் ஆண்டு வெற்றி விழாவே தன்னார்வத்தை கொண்டாட நம் அழைப்பை ஏற்று தன்னார்வ பறவையாக நம்மை சிறப்பிக்க வந்த சிறப்பு விருந்தினர் நம் பறவை மனிதர் ஹரிதரன் அவர்களுக்கும், ஐஎஸ் சாருக்கும், கல்வியாளர் வரதராஜன் சார் அவர்களுக்கும், நம் சப்போர்ட்டர் ஜாஸ்மின் மேம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் வருடம் மே 1ஆம் தேதி கரெக்டாக நம்ம இந்த ஆண்டுவல் டேவை ஃபிக்ஸடாக பண்ணி ஆகணும் முடிவெடுத்த நம்ம அரண் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அதில் நிர்வாகத்திற்கும் மற்றும் அதற்கு உறுதுணையாக உள்ள ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், வேலண்டியர்ஸ் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். இந்த விழா இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு 2 மாதமாக உழைத்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. பிரிண்ட் போடுறதுலேருந்து, அவார்டு செலக்ட் பண்ணுறதுலேருந்து, ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்வைட் பண்ண போகிறதுலேருந்து, எகைன் அவங்கள மறுபடியும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணி இங்கே நம்ம ஹானர் பண்ணி கொண்டு வரதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கிராஸ் ரூட் வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா டீமுக்கும் இந்த டைமில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு தன்னார்வத்தை கொண்டாடுறதுக்கு இங்கே வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இங்கே வந்து எல்லாருமே நம்ம தன்னார்வர்கள் தான். ஸோ இங்கே வந்து எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ ராஜகோபால் அண்ணா. நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே வந்து நம்ம வாலண்டியர்ஸ் தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இதுக்காக நம்ம வாலண்டியர்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க ஃபுல் டைமில் பண்ணல, அவங்களுக்குன்னு காலேஜ் இருக்கும், ஆஃபீஸ் இருக்கும். இதை தாண்டி அவங்களோட அவைலபிலிட்டியில் தான் இவ்வளோ பிளானுமே நம்ம வந்து இன்றைக்கி பண்ணுது. இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளோட தன்னார்வலர்களை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கம் மட்டும்தான். ஸோ ஸ்ரீபெரும்புதூரில் அரண் அமைப்பு தன்னார்வத்தை மட்டுமே முழு நோக்கமாக கொண்டு பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த 6வது ஆண்டிலையும் இன்னும் நிறைய தன்னார்வலர்களையும், இன்னும் நிறைய ஆதரவாளர்களையும், இன்னும் நிறைய சமூக மாற்றங்களையும் அரண் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணும். அதுக்கு உங்களோட எல்லாரோட ஆதரவும் தேவை அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நம்ம எல்லாருமே தேசிய கீதத்தோட நிறைவு செய்துக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़
शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे குரூப் ஃபோட்டோக்காக வாலண்டியர்ஸ் வந்து